ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய வணக்கம். இந்த படம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, நானும் ஆகாஷும் வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸாகவே பேசியிருந்தோம் மாதிரி சேர்ந்து ஒரு படம் பண்ணலான்னு, டான் பிக்சர்ஸ் வண்டர்பா ஃபிலிம் சேர்ந்து பண்ணலான்னு. பட் எதுவுமே கரெக்டாக செட் ஆகலை. அப்போது கரெக்டாக சாருக்கு வந்து ஒரு படம் மூவ் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ அப்போ எனக்கு தெரியும் சார் வந்து இந்த ஸ்கிரிப்ட் வச்சுருக்காரு, இட்லி கடை. அவர் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ சார் சொன்னார், நம்ம இந்த இட்லி கடையே பண்ணுவோம் அப்படின்னாரு. ஸோ நான் கேட்டேன், ஆகாஷோட சேர்ந்து பண்ணலாமான்னு. அவர் முன்னாடி ஆகாஷை பார்த்ததும் இல்லை. பட் அவர் ஓகே சரி. அப்போ ஆகாஷோட கேட்டேன், சார் இது மாதிரி வந்து சார் ஒரு கதை வச்சுருக்காரு இட்லி கடைன்னு சொல்லி, அவர் டைரக்ட் பண்ணுறாரு, நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்களான்னு. சார் டைரக்ட் பண்ணுறாருன்னா கன்ஃபார்மாக பண்ணிடலாம். கதை கூட கேட்காம ஃபஸ்ட்டு ஓகே சொல்லி, அப்புறம் தான் அவர் என்ன ஐடியா கதை கேட்டு தான் ஓகே பண்ணி 20-30 days ஷூட்டிங்கே போயிட்டோம் அந்த படத்துக்கு. ஆல்மோஸ்ட் 1.5 years ஆயிடுச்சு. Akash has become one of my closest friends now. Thank you, Akash bro, for placing your trust in us. And Wonderbar Films, Ramesh sir, Suresh, Doranna, and Don Pictures team, ellarkume my thank you. Next, Arun sir. ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் இருந்துச்சு. ஒரு 2-3 ஆப்ஷன் சொல்லியிருந்தோம். பட் தனுஷ் சார் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நம்ம அருண் சாரை கேட்போம் அப்படின்னாரு. சத்தியமாக எனக்கு நம்பிக்கையில் அவர் பண்ணுவார்னு. பட் எனக்கு முன்ன பின்ன அவர் தெரியும். ஸோ வந்து நான் உடனே டெக்ஸ்ட் பண்ணேன், சார் மாதிரி வந்து மீட் பண்ண முடியுமான்னு. உடனே டப்புன்னு ரிப்ளை பண்ணார். 2 days வந்து மீட் பண்ணார், கதை கேட்டார். 45 minutes தான் ஓகே சொல்லிட்டு வந்துட்டார். எனக்கு ஒரே ஷாக். ஓகே சொல்லிட்டாரா? ஓகே சொல்லிட்டாரு சார். இட் வாஸ் த மோஸ்ட் ஈஸியஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ சார். ஒரு ஸ்டார் மாதிரி இல்லை சார், ரொம்ப ரொம்ப ஈஸி. தேங்க்யூ வெரி மச் சார். நித்யா மேம், I hope this film too, our success combination continues and you get all the awards you always deserve, and I hope we get another national award for Idli Kada as well. Shalini, thank you so much Shalini. It was a pleasure working with you. Thank you for being a friend more than anything else. Thank you so much. Satyaraj sir எப்படின்னா அவர் வந்து ஒரு லெஜண்ட். அவரை பற்றி நானாக சொல்கிறது. பட் அவர் ரொம்ப சிஸ்டமேட்டிக், ரொம்ப பங்க்சுவல். எல்லாமே வந்து டக்கு நடக்கும். ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சோன்னா, இன்னும் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சோன்னா 2 minutes ரிப்ளை பண்ணிடுவார். ஒன்று இருக்கே இல்லை, டக்குன்னு எல்லாமே சொல்லிடுவார். ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு உங்களுக்கு ஒர்க் பண்ணுறது. ஒரு லெஜண்ட் மாதிரியே நீங்கள் வந்து பிஹேவ் பண்ணல. ரொம்ப என்ன நீங்கள் சார்னு கூப்பிட்றது எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருந்துச்சு ஒரு டைமுக்கு அப்புறம். காக்கி சட்டை படம் ரிலீஸ் ஆகும்போது நான் பிறக்கல சார். பட் நான் அந்த படம் அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 வாட்டி பார்த்துருப்பேன் டிவியில். பிக் ஃபேன் சார். தேங்க்யூ வெரி மச் சார். வாய்ஸ் நோட்டுன்னு சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வருது பார்த்திபன் சார் மட்டும்தான். ஏன்னா பார்த்திபன் சாருக்கு வந்து நான் ஃபோன்லேயே பேசினதில்லை, ஒன்லி வாய்ஸ் நோட் தான். வாய்ஸ் நோட் இப்படி, வாய்ஸ் நோட் அப்படி. லைக் எல்லா வாய்ஸ் நோட்டும் ஒரு 2 minutes 3 minutes இருக்கும். அவர் 1 minute கீழே வாய்ஸ் நோட்டை அனுப்ப மாட்டார் எனக்கு தெரிஞ்சு. எல்லா வாய்ஸ் நோட்டும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பஞ்சோ, ஒரு கடியோ, ஒரு பாடியோ எல்லாமே வந்து ஒரு அப்படியே வந்து ஒரு கவிதையாகவே இருக்கும் அவர் வாய்ஸ் நோட்டு. பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவேன் அவர் கேட்க வாய்ஸ் நோட்டில். சூப்பராக என்ஜாய் பண்ணுவேன். ஒரு நாள் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டாரு. வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு 4-5 கதை சொன்னார். அவர் நெக்ஸ்ட் டைரக்ட் பண்ண போகிற கதை. அதுக்காக வெயிட்டிங் சார். நெக்ஸ்ட் லைக் இந்த டீமோட டெக்னிக்கல் குரூ, பிரசன்னா சார், ஜாக்கி சார், கிரண், சதீஷ் மாஸ்டர், காவ்யா, எல்லாருக்குமே ரொம்ப, பீட்டர் மாஸ்டர், மை ஃபேவரட் பீட்டர் மாஸ்டர், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. திஸ் ஃபிலிம் would not been anything without you guys. Thank you so much. இன்னைக்கூட விழாநாயகன் ஜிவி பிரகாஷ். எனக்கு ஜிவி வந்து ஒரு 2008 தெரியும். அவர் ஃபஸ்ட்டு 1-2 ஃபிலிம்ஸ் பண்ணும்போதே எனக்கு தெரியும். அப்போ தான் வெயில் முடிச்சுட்டு புதுசாக வந்தார். அப்போ நான் வந்து ஒரு சின்ன குழந்த, அவரும் ஆக்சுவலி ஒரு சின்ன குழந்த தான் அப்போது. எனக்கு 2008 தெரிஞ்ச ஜிவி. அதுக்கப்புறம் வந்து 100 ஃபிலிம்ஸ், சூப்பர் ஹிட் சாங்ஸ், பிளாக் பஸ்டர் ஆல்பம்ஸ், அவார்டு, ரிவார்டு, நேஷ்னல் அவார்டு எல்லாமே பண்ணிட்டார். ஆனால் ஆள் ஒன்றும் அப்படியே தான் இருக்கார். அவர் போன படத்துக்கு சொன்னார், நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து அவர் காசு வாங்காமல் பண்ணாருன்னு. போன படத்துக்கும் காசு வாங்கிட்டார், இந்த படத்துக்கும் காசு வாங்கிட்டார். எல்லாமே செட்டில் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஜிவி ப்ரோ. தேங்க்யூ ஃபார் ஆல் தி சாங்ஸ் யூ ஆர் கிவன் ஃபார் திஸ் ஃபிலிம். ராஜ்கிரண் சார், தேங்க்யூ வெரி மச் சார். உங்களோட ஒர்க் பண்ணது பெரிய ப்ளஷர் சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப ஒரு லைக் ஒரு திவ்யமான ஒரு ஆள் கூட பழகிறது எனக்கு ரொம்ப ஹாப்பி சார். ரொம்ப தேங்க்யூ சார். ஃபைனலாக இந்த படத்தோட ஹீரோ, டைரக்டர், என்னோட லைஃப்பில் என்னோட ஹீரோ, என்னோட டைரக்டர் தனுஷ் சார். அவர் கோச்சிங் மாட்டான்னு நினைக்கிறேன். ஒரு அட்வைஸ் மாதிரின்னு வச்சுக்கலாம் சார். உங்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி
நல்லவனா இரு, ஆனால் ரொம்ப நல்லவனாக இருக்காதுங்க சார். நான் ஏன் இது சொல்கிறேன்னா வரேன். காலிவுட் நடிச்சிட்டிங்க, டாலிவுட், பாலிவுட், ஹாலிவுட் எல்லாமே நடிச்சிட்டிங்க. நீங்கள் பயங்கரமாக நடிப்பீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆனால் நம்ம தலைவர் அவர் தலைவருக்காக சொன்ன ஒரு விஷயம் இருக்குது. சாரி, 2 விஷயம் இருக்குது. ஒன்று, ஒருத்தன் 10 பேர் எதிர்த்தா அவன் வீரன், 10 பேர் ஒருத்தனை எதிர்த்தா அவன் தலைவன். 2வது மேட்ருக்கு வந்துடுறான். அவர் சொன்னது தான் சார், நீங்கள் சொன்ன மாதிரி தான். கண்ணுக்கு தெரியாத சிவன் கையும் உங்கள் ரசிகர்கள் ஒருவன் தீப்பந்தா வரைக்கும் வந்து நீங்கள் போயிட்டே இருப்பீங்க சார். I would like to thank Dhanush sir for giving me this opportunity, and I would like to thank brother Arun Vijay sir that you did a very good job for this films, which I wish to work with you for a long time, but I got a chance because of Dhanush sir. I wish and I believe that we did our best for this film, and expecting the audience, to see and give us the result. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். என் டைரக்டரோட ஹேட்ரிக் 3வது படம் தொடர்ந்து பண்ணிட்டேன். ஆஸ் எ டெக்னீஷியனாக வந்து ஒரு சின்ன ரகசியம் இப்போ தான் கண்டுபிடிச்சேன் நானே. அதை மட்டும் ஓப்பனாக ஸ்டேஜில் சொல்லிடலான்ட்டு. முதல் 2 படம் தெரியல என்ன பண்ணார் அப்படின்ட்டு. 3வது படத்தில் தான் கொஞ்சமாக கண்டுபிடிச்சேன். அவர் ரீமேக் மட்டும் தான் பண்ணுறாரு, ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறது இல்லைன்றதை 3வது படத்தில் தான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா இட்லி கடை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு செட்டு ஒன்று போடணும் அப்படின்னாரு. சரி ஓகே போடலாம் அப்படின்ட்டு அவர் ஆஃபீஸில் உட்காந்து சொல்கிறேன், சார் ஒரு 16க்கு 24 சைஸ் இருக்கலாமா அப்படின்னேன். இல்லை சார் அப்படி சைஸ்லாம் எனக்கு புரியாது, நீங்கள் காமிங்க எவ்வளோ சைஸ் இருக்கும். வச்சு காமிச்சேன். பார்த்துட்டு இல்லை சார் இந்த பக்கம் 2 அடி கம்மி பண்ணுங்கள். சரி சார் பண்ணிக்கலாம். வாசல் இங்கே இருக்கணும் சார், இங்கே ஒருத்தர் உட்காருவார், இந்த இடத்துல ஒரு எலிமெண்ட் கேட்குறாரு, அதுக்கிட்ட ஒரு 2x2க்கு ஒரு ஸ்கொயர் மட்டும் ஓப்பன் பண்ணுங்கள் சார், அதுக்கு கீழே ஒரு தகரம் இருக்கணும் சார், அதுக்கு அந்த பக்கம் ஷார்ட் வச்சா வாசல் தெரியணும் சார்னாரு. இது ஏற்கனவே எடுத்த படத்தை திருப்பி நம்மகிட்ட சொல்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு பார்த்தா, இவர் என்கிட்ட ஒர்க் பண்ண அந்த நான் ஒர்க் பண்ண 3 படத்துக்குமே வந்து அவர் தலைக்குள்ளே ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டார். திருப்பி வந்து ரீஷூட் பண்ணுறாரு. அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்குது அவருக்கு. அதனால் ஒர்க் பண்ணுற எனக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது பிரதர். தொடர்ந்து பண்ணுவோம். நீங்கள் ரீமேக்காக பண்ணுங்கள், உங்கள் தலையில் இருக்கிறது அப்படியே என்கிட்ட கொடுங்க, நான் எக்ஸிக்யூட் பண்ணி தரேன். ஆல் த வெரி பெஸ்ட். நான் ஒரு 37 படம் பண்ணியிருக்கேன். இந்த 37 படமும் வந்து ஒன்று நான் டைரக்டர் ஆஃபீஸ் போவேன், இல்லை டைரக்டர் என் ஆஃபீஸ்க்கு வருவாங்க. எடிட்டிங் ரூம்னு ஒன்று இருக்கும். இந்த படத்தில் அந்த எடிட்டிங் ரூமே காட்டாமல் முடிச்சிட்டாங்க படத்தை. சார் எங்கெல்லாம் ஷூட் பண்ணுறாரோ அந்த ஊருக்கெல்லாம் போய் அங்கே ஒரு கேரவேன்லேயோ இல்லை ஹோட்டல் ரூம்லேயோ இருந்து ஒரு நாள் கூட அந்த எடிட்டிங் ரூம்லேயே இல்லாமல் கேரவேன்லேயே எடிட் பண்ண படம். இது ரொம்ப வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. October 1 ரிலீஸ் ஆகுது. எல்லாம் தியேட்டரில் வந்து பார்க்கணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு வண்டர்பா ஃபிலிம்ஸ், டான் பிக்சர்ஸ், ஸ்ரேயஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேண்ட்லிங் நிறைய சுச்சுவேஷன்ஸ் ஃபார் மீ. அண்ட் ஜிவி சார், பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். மயக்கமான டைம்லேருந்தே வந்து எப்படியாச்சும் தனுஷ் சாரை ஷூட் பண்ணிடணும்னு ஒரு ஆசை. பட் தென் ஃபைனலி தனுஷ் சார் டைரக்ஷன்லேயே அவரே நடித்து, ஜிவி சார் நீங்கள் மியூசிக் போட்டு, very fortunate. Thank you so much sir. And Nithya ma'am, loved working with you. Arun Vijay sir, Satyaraj sir, எல்லாம் சின்ன வயசில் பெங்களூர்லேருந்து வரேன் நான். ஸோ டிவியில் பார்த்து அப்படியே ரசித்தவன் நான். ஸோ சத்யராஜ் சார் அண்ட் ராஜ்கிரண் சார் ஷூட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் தனுஷ் சார் ஃப்ரம் காதல் கொண்டேன், பெங்களூர்லேருந்து பெரிய ஃபேன். மயக்கமான பார்த்ததுக்கப்புறம் தான் நான் உங்ககிட்டயும் ஸ்பாட்டில் சொல்லியிருக்கேன், சார் என்னைக்காச்சும் உங்கள் க்ளோஸ்அப் ஒரு நாள் ஷூட் பண்ணிடணும்னு ஆசை. நீங்கள் என்னை பார்த்தீங்க, இன்னும் நிறைய இருக்குது கிரண் வாங்க போகலாம், நீங்கள் சிரிச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். திஸ் இஸ் பீன் ப்ளஷர். தனுஷ் சார், only love and gratitude. Thank you so much. I have so much to be grateful for this film. But firstly, thank you Dhanush sir. Forever grateful for everything that you do, and thank you for letting me be part of this world you've written and created so beautifully. Thank you sir. GV sir, thank you for giving us such beautiful music for this film. Wonderbar, Dawn Pictures, thank you so much for the opportunity. அப்பா, நீ என்னை ஹீரோ ஆக்குறதுக்காக எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்கப்பா. 5000 ரூபாய்க்கும் 10,000 ரூபாய்க்கும் நீ மதுரைக்கு போய் அலைஞ்சிட்டு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுவேன்.
அண்ணனுக்கு வந்து கரெக்டாக அந்த காசை வந்து ஒழுங்காக செலவழித்து படம் எடுக்க தெரியாது, எனக்கு சினிமாவை பற்றி என்னமே தெரியாதுப்பா, நீ என்னை கொண்டாந்து நிப்பாட்டிட்டப்பான்னு பேசும்போது ஒரு தகப்பனா, நான் அந்த படத்தில் நடிக்கலை, எனக்கு அவருக்கும் நேரடி ரத்த சம்பந்தம் இல்லை. எப்போ ஒரு தகப்பனுடைய வலியை தன்னுடைய குடும்பத்துக்காக ஒரு தகப்பன் உழைக்கிறாங்கிறத ஒரு மகன் புரிஞ்சுக்கிறானோ, அதை விட ஒரு பெரிய வரம் வாழ்க்கையில் எந்த தகப்பனும் கிடைக்காது. அந்த வரத்தை அதை மகன் சொல்லி தகப்பன் கேட்குற வாய்ப்பை நிறைய பேருக்கு காலம் கொடுக்காது. அது ஒரு பெரிய வரம். அந்த வரத்தை அப்பாவுக்கும் மகனுக்கு கிடைச்சது. அப்படி கிடைக்கலைன்னா என்னாகும்? அதுதான் இட்லி கடை. அப்படி ஒரு பாண்டிங் தான் இந்த படத்தினுடைய மைய கருத்து. இந்த மாதிரி ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு அந்த கதையில் எனக்கு ராமராஜன் ஒரு கதாபாத்திரம், நாங்கள் 2 பேர் வந்து வெளிநாட்டில் ஒரே நிறுவனத்தில் வேலை செய்கிறோம், எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பாண்டிங். ஒரு வசனகர்த்தா தனுஷை வந்து நான் அந்த படத்தில் கொஞ்சம் புதுசாக பார்த்தேன். ஏன்னா ஒரு எமோஷனாக இப்போ பார்த்திபன் சார் இருக்கார், மற்ற கஸ்தூரிராஜா இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வசனத்தில் பயிற்சி இருக்கும். இவர் எழுதி கொடுத்ததை கேட்டு வந்தவர் சில சமயங்களில் வந்து அந்த மாதிரி மாண்டேஜஸ் எடுக்கிறதாலும் சரி, டயலாக்ஸ் எடுக்கிறதாலும் சரி, ரொம்ப சின்சியராக உளறிடுவேன் நான். அந்த டயலாக்லாம் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அருமையான எமோஷனலாக ஒரு குடும்ப உறவை வாழும்போதே நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா செத்ததுக்கப்புறம் தெரிஞ்சு பிரயோஜனப்படாங்கிற கருத்து தான் இட்லி கடையில். இந்த படத்தில் என்னை எல்லாமே கவனிச்சுக்கிட்ட டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் அவருக்கும், தம்பி ஸ்ரேயாஸ் அவர்களுக்கும், படத்தோட ப்ரொடக்ஷன் மேனேஜர் ரமேஷ், துரை, கிருஷ்ணா, அசோசியேட் டைரக்டர்ஸ் பாண்டி, மீனா, கேமராமேன் கிரண், எடிட்டர் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. தம்பி அருண் விஜய், தேங்க்யூ ஸோ மச் தம்பி. நீங்கள் எல்லோரும் உங்களை வந்து அந்த 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 ஆட்டிடியூட் வந்து நிச்சயமாக உங்களை வந்து சினிமா உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். என் ஆகஸ்ட் ஹீரோ விஜயகுமாரனுடைய மகன்ற முறையில் என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் ஒரு படம் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. அவர் அந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் அந்த படத்தை காலையில் 5 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பித்து நைட்டு 10 மணி வரைக்கும் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேலே இட்லி கடை படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் உட்காந்து பண்ணிட்டு எடிட் பண்ணிட்டு இருக்கார். அவர் எப்போ தான் படுக்கிறாரு, எப்போ தான் எழுந்துக்கிறாரு, எப்போ தான் வந்து ஆக்ட் பண்ணுறாரு அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அவ்வளோ ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க்கர் அவர். வந்து இந்த இட்லி கடை மூலிமா இதாவது 4வது படம் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் நிச்சயமாக வெற்றி படமாக அமையுன்றதில் எந்தவித டவுட்டும் இல்லை. இதை ஆகாஷ் தம்பி அவர்கள் மிக பிரம்மாண்டமாக தயாரிச்சிருக்கிறாரு. அவர் இயக்குனராகவும் களம் இறங்கியிருக்கிறாரு. இந்த படத்தில் அருண் விஜய், சத்யராஜ் சார், பார்த்திபன் சார் எல்லாம் ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே ராஜ்குமார் சார், ராஜ்கிரண் சார் எல்லாரும் நடிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே தம்பி ஜிவி பிரகாஷ் மியூசிக் போட்டிருக்கிறாரு. இன்றைக்கி ஒன் ஆஃப் த பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அப்படின்ற இதில் இருக்கார். ஸோ இது எல்லாமே சேர்ந்து இந்த இட்லி கடை தயாராக இருக்கிறது. நான் இது வரைக்கும் ஒரு 2-3 தடவை தனுஷ் சாரை கேட்டுட்டேன், சார் எப்போ எனக்கு படத்தை காட்ட போகிறீங்கன்னு. சார் ரெடி ஆகிட்டு இருக்கு, இன்னும் இந்த சவுண்டெல்லாம் இருக்குது, முடித்தோடனே கண்டிப்பாக பார்த்துடலான்னு சொல்லியிருக்காரு. It's been really long. I have actually been to Chennai and I've had a release. I'm going to have a release here, so I'm very excited. I'm very excited to see all of you. I don't know where to begin because this is just coming back home. It feels like that. So thank you. I would say thank you to Shreyas for giving me that call for this film, and Dhanush sir, obviously. I've been a fan of him, as we all are. He's a finest actor, and to work with him under his direction, also as a co-actor, it was a dream come true. So thank you so much. To all my other co-actors, Satyaraj sir, Arun Vijay sir, to work with all of them, it was lovely because they were really supportive. To all my cast and crew, to the technicians, everyone who's made this film come alive and helped my character. I love GV. We've acted in a film. Everybody loves GV, ma'am. Everyone loves GV. Everybody loving GV from all. Also, I can't believe now he's giving music to this film, and I absolutely love his music. So thank you so much. He's a very dear friend of mine. I'm very happy we're working together on project. Thank you. Everybody are senior to me, and it was very sweet of you to call me, sir. Thank you so much, sir. சாய், உங்ககிட்ட நாங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் எதுவும் கேட்க போகிறதில்ல, பிகாஸ் ஐம் ஷுர் உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாரையும் நீங்கள் பார்த்து ரசித்து வளர்ந்துருப்பீங்க, கரெக்டாக? ஸோ ஐ ஹாவ் ஒன்லி ஒன் ரிக்வெஸ்ட். அதை நீங்கள் பாட்டாக பாடிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
தனுஷ் சாரோட பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு இப்போ டக்குன்னு கேட்டு நீங்கள் பாடணுன்னா நீங்கள் சின்ன வயசில் பாடியிருப்பீங்கல்ல? என் பிளேலிஸ்ட் ஃபுல்லாக அவர் பாட்டு தான் இருக்குது. அதனால் பிகாஸ் ஜிவி அண்ணா இஸ் ஆல்சோ ஹியர் அண்ட் அ கல்ட் சாங் ஃப்ரம் தேர் ஆல்பம். அடி நெஞ்சு அனலாகவே. பாத்திரம் கிடைச்சதுன்னா பாயாசம் வைப்பாங்க. ஆனால் இவர் தனக்கு கிடைச்ச எல்லா பாத்திரத்தையுமே பாயாசமாக இனிக்க செய்கிற ஒருத்தர். ஸோ ஸ்வீட், ஸோ கிரேட், ஸோ டேலண்டட், ஸ்மாஷிங் டேஷிங் தனுஷ். ஒரு புது அவர் அப்பாவுக்கு என்ன ஆசை இருக்கும்னா, அந்த ஊருக்குள்ள பையன் தன்னுடைய பேர் சொல்லும்படியாக வளரணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் இப்படி ஊரே சேர்ந்து தன்னுடைய பேரை சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பையன் வளர்ந்துருக்கானா, இவரை பெற்ற அந்த அம்மாவுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும், இவர் பெற்ற அந்த 2 மகன்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும். கமல் சார் ஒரு சகலகலா வல்லவன் தான், தனுஷ் சாரும் ஒரு சகலகலா வல்லவன் தான். அவருக்கு ஆட தெரியுமா, இவருக்கும் ஆட தெரியும். அவருக்கு பாட தெரியுமா, இவருக்கும் பாட தெரியும். பாட்டு எழுத தெரியுமா, பாட்டு எழுத தெரியும். டைரக்ட் பண்ண தெரியுமா, டைரக்ட் பண்ண தெரியும். இப்போ நம்ம அடுத்து சொல்ல போகிறது விழா நாயகன் மிஸ்டர் ஜிவி. ஜிவிக்கு வந்து இந்த படம் பண்ணுறது, இன்றைக்கி அவர் பண்ணுற மியூசிக் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட 2012 1001 ஒரு படம் பண்ணியிருக்காரு. எழுதி வச்சுக்கோங்க, அந்த படம் வந்து 2025 2050 கூட அந்த மியூசிக் வந்து பேசப்படும். அவ்வளவு இளம் வயதிலேயே அவர் பண்ணியிருக்காரு. அவ்வளோ பெரிய ஒரு சாதனையாளர். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு ராட்சசி, பேய், பிசாசு, இரத்த காட்டேரி. சுருக்கமாக சொல்லணும்னா இவங்க ஒரு தலைவி. சமீபத்தில் அந்த தலைவன் ஒரு படம் பார்த்தேன். உண்மையிலேயே ஒரு கதை எழுதுறதுக்கு பேப்பரும் பேனாவும் வேணும். ஆனால் தலைவியை வந்து வெறும் விஜய் சேதுபதியோட நடிப்பும் இந்த நித்யா மேனனுடைய நடிப்பை மட்டுமே வச்சுக்கிட்டு அந்த டைரக்டர் எழுதியிருக்காரு. அப்படி ஒரு அபாரமான நடிப்பு. அதே மாதிரி நித்யா மேனன் தனுஷ் சார் கூட ஒர்க் பண்ணும்போது ஏற்கனவே ஒரு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு. மீண்டும் நம்ம இந்த படத்தையும் எதிர்பார்க்கலாம். அப்படி ஒரு சர்ப்ரைஸ் நமக்கு காத்துட்ருக்குன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் அருண் விஜய், மெரினாவில் பார்த்தீங்கன்னா ஒரு உழைப்பாளர் சிலை இருக்கும். அங்கே வந்து ஒரு 7-8 பேர் சேர்ந்து ஒரு கல்லை நம்பி தள்ளுற மாதிரியான ஒரு சிலை. அந்த 7-8 பேரும் சேர்ந்து ஒரே ஒரு உருவமாக இருந்தால் அந்த உருவத்தோட பேர் தான் அருண் விஜய். அதே மாதிரி இந்த படத்தில் இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க. அவங்க பேர் என்னன்னு கேட்கலான்னு கிட்ட போனேன். அவங்க வந்து இங்கிலீஷில் சிரித்தாங்க. அது நமக்கு கொஞ்சம் இங்கிலீஷ்னால் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. பார்த்தா அழகாக இருந்தாங்க. அழகாக இருக்கிறவங்களுக்கு பேர் எதுக்கு? ஒரு பொண்ணுக்கு அழகு எதுனா ஆதார் கார்டு மாதிரி. ஸோ அதனால் அந்த பொண்ணுகிட்ட நான் பேரே கேட்கல. அப்படி இந்த படத்தில் நிறைய நட்சத்திரங்களுக்கு நடுவில் நானும் ஒரு சின்ன மினி இட்லி மாதிரி ஒரு பாத்திரம் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். மற்றபடி இங்கே இளவரசு, வேல்ராஜ் சார், இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. சிறந்த ஒளிப்பதிவாளர், சிறந்த எடிட்டர், சிறந்த ஆர்ட் டைரக்டர், இப்படி நிறைய சிறந்தவர்களுக்கு நடுவில் ஸ்ரேயாஸை பற்றி சொல்லி ஆகணும். அவர் என்னை பற்றி சொன்னார். அவர் வந்து ஒரு நோக்கியா மாதிரி கனெக்டிங் பீப்புள். எவ்வளோ அழகாக கனெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக கனெக்ட் பண்ணுவார். இப்போ என்ன மாதிரிலாம் ஒரு சென்சிட்டிவான ஆர்டிஸ்ட்டை ஒரு படத்துக்குள்ளே கொண்டு வரதா இருந்தால் ரொம்ப அழகாக பேசி எங்கேயும் மனசு நோகாத அளவுக்கு எவ்வளோ பிரமாதமாக அவரை கொண்டு வர முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்ரேயாஸ், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி டான் பிக்சர்ஸ், ஆகாஷ் பாஸ்கர், அட் டான் இட்ஸ் குவைட் இயர்னு ஒரு ரஷ்யன் ஃபில்ம் இருக்குது. அந்த மாதிரி குவைட்டுனா அப்படி ஒரு குவைட்டு, அவ்வளோ ஒரு அமைதி. இட்லி கடை டெஃபினட்டாக பெருசாக கல்லா காட்டும். அவர் இயக்கிற இதய முரளி மிகப்பெரிய வெற்றி அடையும். அவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு படத்தில் வாய்ப்புக்காக மிஸ்டர் தனுஷுக்கும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும். சார், நிறைய விஷயங்கள் சாரை பற்றியும் படத்தை பற்றியும் சொன்னீங்க. ஒரே ஒரு 2 கேள்வி சார். சாரை நீங்கள் நிறைய விஷயத்தில் ரசித்து பார்த்துருப்பீங்க. தனுஷ் சார் அவர்களிடமிருந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க? அவர்கிட்ட ஒருவேளை மற்றவங்களுக்கு பிடிக்காத விஷயம் ஏதாவது இருந்தால், ஒருவேளை அவர்கிட்ட மற்றவங்களுக்கு பிடிக்காத ஏதாவது விஷயம் இருந்தால் அது கூட எனக்கு பிடிக்கும். அதாவது பிடிக்காத எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஜலதோஷம் நமக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது சார். ஜலதோஷம் எல்லாருக்கும் பிடிக்கும். அப்போ பிடிக்கும், ஆனால் நமக்கு பிடிக்காது. ஆஹா, பிடிக்காத ஒரு ஜலதோஷம் எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி பிடிக்காத எல்லா விஷயமே எனக்கு அவர்கிட்ட பிடிக்கும். சார், எனக்கு இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் கிளாஸ் மாதிரி இருக்குது சார். சூப்பராக இருக்குது. இதனால தான் உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அக்கா, நீங்கள் ஒன்று கேட்கணும், நீங்களே கேளுங்கக்கா. சார், ஆள் வச்சு கேட்குறீங்க? ஆமாம் சார். சார், அவர் உங்களுக்கு கொடுக்க வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது, அவர் என்கிட்ட இது கொடுக்கவே கூடாதுப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம்? அவர் நிறைய கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு அது சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் ரொம்ப பிரமாதமான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. நல்ல சம்பளம் கொடுத்துருக்காரு. அப்புறம் நிறைய மரியாதை கொடுத்துருக்காரு, அன்பு கொடுத்துருக்காரு, நிறைய காதல் கொடுத்துருக்காரு. அவர் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறது என்னென்னா,
இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இவ்வளோ சின்ன கேரக்டர் கொடுக்கக்கூடாது சார், இன்னும் கொஞ்சம் பெட்டரான கேரக்டர் கொடுத்துருக்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த ஃபன் பேண்டர் as யூஷுவல். ரொம்ப ரொம்ப நன்றி. சௌக்கியமா? கண்டிப்பாக சௌக்கியமாக தான் இருப்பீங்க. ஏன்னா ஒரு நல்ல நடிகருடைய ரசிகர்கள் சௌக்கியமாக தான் இருப்பாங்க. ஒரு பிரமிக்க வைக்கும் ஒரு கலைஞன் அப்படின்னா அது வந்து என்னுடைய அன்பு தம்பி தனுஷ் தான். ஏற்கனவே பார்த்திபன் சார் நிறையா பேசிட்டாரு. நடிப்பு, டைரக்ஷன், பாட்டு எழுதுறது, பாடுறது, டான்ஸு, ஃபைட்டு அப்படின்னு. கமல் சார், சாரி சார், உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கடன் வாங்கிக்கிறேன். ஒரு சகலகலா வல்லவன் வந்து தனுஷ். ஏன்னா எனக்கு அதை தாண்டி எனக்கு ஒரு வார்த்தை கிடைக்கல. ஏன்னா அசுரன் படம் பார்த்து கர்ணன் படம் பார்த்தப்போ 2 முக்கியமான தலைவர்களுடைய ஐடியாலஜி வந்து பிரமாதமாக படத்தில் கொண்டு வந்தார். ஒன்று பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கரனுடைய ஐடியாலஜி. இந்த படத்தில் பார்த்திபன் சார் சொன்னார், என் கேரக்டர் ரொம்ப சின்ன கேரக்டர் அப்படின்னு. தனுஷ், நீங்கள் கதை சொன்னப்போ நான் என்ன சொன்னேன்? கெஞ்சின குழந்தை மாதிரி, தனுஷ் நான் வேணா அந்த கேரக்டர் பண்ணிக்கிறேன், கான்ஸ்டபிள் கேரக்டர் அப்படின்னு. இல்லை சார், அது பார்த்திபன் சார் பண்ணுறாரு சார். அப்படியா, ஏதோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? இல்லை சார், உங்கள் கேரக்டர் நல்லா இருக்குது, நீங்கள் வேணா பாருங்கள் சார் அப்படின்னாரு. பட் நினச்சதை விட நல்லா வந்துருச்சு. உண்மையிலேயே நான் என்ன நினச்சேனோ அதை விட பல மடங்கு அந்த கேரக்டர் நல்லா வந்து எனக்கு ஒரு சின்ன டான்ஸும் கொடுத்து திடீர்னு வந்து சார் டான்ஸ் ஆடுங்க சார் அப்படின்ட்டாரு. அது ஜிவி பிரகாஷ் மியூசிக் அப்படிங்கும்போது கேட்கவே வேண்டாம், பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். பொதுவாக வந்து நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் நடிக்கிற படம்னாலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். நாங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் கூட நடிகர் திலகம் சாவித்திரி நடிக்கிறாங்கன்னா அப்படின்னா இன்னும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படி பார்க்கல தனுஷ் கூட வந்து நித்யா மேனன் அவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கும்போது இன்னும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. திருச்சிற்றம்பலத்தில் 2 பேரும் போட்டு நடிச்சிருப்பாங்க. இதில் ஒரு மிகப்பெரிய பாராட்டை நான் சொல்ல விரும்புகிறது வந்து என்னுடைய அன்பு தம்பி அருண் விஜய்க்கு தான். ஏன்னா ஒரு ஆக்டர்னுடைய ஈகோ என்னன்னு எனக்கு தெரியும். ஒரு ஹீரோவாக இருந்துட்டு ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ண போகையில் அது என்னதான் நடிப்பு அப்படின்னாலும் கூட நம்மளுக்குள்ள அந்த ஒரு ஈகோ இருக்கும். ஏன்னா வந்து நெகட்டிவ் கேரக்டர் அப்படின்னாலும் கூட அதில் வந்து அவ்வளோ ஸ்கோப் இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப். ஒரு டைரக்டராக தனுஷ் வந்து உங்களுக்கு பிரமாதமாக பண்ணி கொடுத்துருக்காரு. நீங்கள் அதை புரிஞ்சு ஏற்றுக்கிட்டது. உண்மையிலேயே உங்கள் வயசில் நான் இருந்து எங்கிட்ட வேற ஒரு ஹீரோ டைரக்ட் பண்ணுற படத்தில் இப்படி வில்லனாக நடிக்க சொல்லி கேட்டிருந்தா உண்மையிலேயே நடிச்சிருக்க மாட்டேன். எனக்குள்ள ஒரு பயம் இருக்கும், என்னடா நம்மளுக்கு வம்பா போயிருமே அப்படிங்கிற மாதிரி. பட் அப்படி இல்லாமல் வந்து உங்களை எக்ஸலண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நடிப்பு விஷயத்தில் நான் என்னுடைய சீனியர்கள்கிட்டையும் கற்றுக்குவேன். மக்கள் திலகம் எம்ஜிஆர்கிட்டையும் நடிகர் திலகம் சிவாஜிக்கிட்டையும் கற்றுக்குவேன். என்னுடைய ஜூனியராக இருக்கிற தம்பி தனுஷ்கிட்டையும் கற்றுக்குவேன். ஏன்னா இல்லை, அப்போ தான் நம்ம அப்டேட் ஆக முடியும். என்னென்னா தனுஷ் மாதிரி சரியான டைரக்டர் இருந்தால் தான் கடிவாளம் போட்டு இழுத்து சார் இது போதும் சார், இந்த அளவுக்கு பண்ணால் போதும் சார் அப்படின்னு கரெக்ட் பண்ணி கொடுத்து புதுசாக ஒரு ஆக்டிங் அப்படிங்கிறது என்னங்கிறது சொல்லி கொடுத்தார் தனுஷ் ஆஸ் அ டைரக்டராக. இல்லை, இதை நான் விளையாட்டுக்கு சொல்ல, நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் வந்து ஓஹோன்னு பேர் வாங்கிட்டாங்க. விஜயகுமார் அண்ணனுக்கெல்லாம் தெரியும். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்படியே அலறுது இண்டஸ்ட்ரியை. அந்த நேரத்தில் பிரசாத் ஸ்டுடியோ ஓனர் பிரசாத் சார்கிட்ட இருவர் உள்ள படம் நடிக்கையில் அவ்வளோ பெரிய சிவாஜி சாருக்கு அவர் சொல்கிறாரு, இது லாங் ஷாட் இல்லை, க்ளோஸ்அப், இவ்வளோ நடித்தா போதும். இது மிட் ஷாட், ப்ரொஃபைல் இருக்குது கேமரா, இப்படி நடித்தா போதும் அப்படின்ட்டு. அது மாதிரி வந்து நான் வந்து என்ன சிவாஜி சார் கூட ஒப்பிடலை. ஆனால் தனுஷை வந்து பிரசாத் சார் கூட நான் ஏன்னா எல்லா சீனியர் ஆக்டர்களையும் ஹேண்டில் பண்ணி அந்த மாதிரி ஒரு அற்புதமான நடிப்பை வாங்கியிருக்காரு. அதே மாதிரி ஷாலினி பாண்டே ஒரு சீன் வந்து ஃபுல்லாக அவங்க தான் பேசுவாங்க. தனுஷ் வந்து டைரக்ட் பண்ணுறாரு, நானும் அருண் விஜய் அங்கே நிற்கிறோம். ஃபுல்லாகவே அது வந்து அவங்களுடைய சீனு. நான் வந்து கேரவனில் பார்த்தேன். இந்த ஷாலினி பாண்டேக்கு புரியுற மாதிரி இங்கிலீஷில் பேசினேன். ஷாலினி எனக்கு 1.5 லாங்குவேஜ் தாங்க தெரியும், ஒரு தமிழ், அரை இங்கிலீஷு. அதனால் ஷாலினி, ஐ saw the paper in the caravan and I have a very big doubt how you are going to handle this dialogue. But in the location you did excellent. You did a fantastic performance. Hats off to you. இப்படிப்பட்ட ஒரு அருமையான டீம் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய தம்பி தனுஷுக்கு, ஸ்ரேயா சார், நான் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு காரணமாக இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். வணக்கம், விடைபெறுகிறேன். தேங்க்யூ சார். சார், உங்ககிட்ட ஓரிரு கேள்விகள் கேட்டுக்கலாமா? சார், நீங்கள் வந்து தனுஷ் சாரோட இயக்கத்தில் முதல்ல நடிக்கிறீங்க. டைரக்டர் தனுஷ் அவர்களை நீங்கள் ரசிச்சிங்களா, இல்லை ஆக்டர் தனுஷை தான் ரொம்ப ரசிக்கிறீங்களா? ஒரு நடிகராக ரொம்ப ரசிச்சது வந்து அசுரன் படம் பார்த்து. அதுக்கு என்ன காரணம்னா
இல்லை, ஒரு ஃபாதர் அண்ட் சன் அப்படிங்கும்போது அவர் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருப்பார். இவர் எப்படி அப்பா வேஷத்தில் நடிப்பார்? நாங்கள்லாம் கொஞ்சம் வரையிலேயே வயசாகி தான் வந்தோம். அதனால் அது வந்து உண்மையிலேயே மிரட்டிட்டார். சார், தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் அவர் தங்க மகன் அப்படின்றது தெரியும். நீங்கள் ஒரு குவாலிட்டி சொல்லி இதனால் அவர் தங்க மகன் அப்படின்னா நீங்கள் ரசித்த ஒரு குவாலிட்டி என்ன சார் சொல்லுவீங்க? பல சாதனைகளை பண்ணிட்டு அவ்வளோ அடக்கமாக இருக்கார் பாருங்க, அதுதான் அவருடைய பெரிய குவாலிட்டி. உண்மையிலேயே நான்லாம் அவர் மாதிரி ஹாலிவுட் படத்துல எல்லாம் நடிச்சிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் நம்ம நடைய கொஞ்சம் வேறு லெவலுக்கு தான் இருக்கும். இந்த சொல்லப்போனால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தலைகளாக கூட நடந்து வந்திருப்பேன். தேங்க்யூ தனுஷ், தேங்க்யூ ஃபார் த என்டையர் டீம். நன்றி நன்றி சார், தேங்க்யூ சார். இவர் வந்து என் கூட 3 படம் பண்ணியிருக்காருங்க. 1994 தாய் மனசு, மகத்தான ஒரு கதாபாத்திரம். அதுக்கப்புறம் சிவாஜி கணேசன் சாரோட என் ஆசை ராசாவேன்னு ஒரு படம். துள்ளுவத இளமை, துள்ளுவத இளமை அந்த படத்தில் இவர் நடித்ததுக்கு அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அவருக்கு. ஏன்னா அவர் இல்லைன்னா ரொம்ப நிறைய பேர் அதில் நடிச்சுட்டு வேண்டாம் வேண்டான்ட்டு போயிட்டாங்க. என்னமோ 2 சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு ஏதோ கோலி விளையாடுறாங்க அப்படின்ட்டு. அன்றைக்கி அந்த படத்தோட தரம் அவ்வளவுதான். அருமை நண்பர் கஸ்தூரி ராஜா அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சவர். எல்லா டைரக்டரையும் பிடிக்கும், ஆனால் இவரை கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும். நான் ஒரு படம் நிறைய ஆக்ட் பண்ணியிருக்கேன், உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னாரு. வாங்க அப்படின்னா வந்தார் வீட்டுக்கு. ஆளை பார்க்க வீட்டுக்கு வரும்போது தம்பி தனுஷையும் செல்வராகவனையும் கூட்டிகிட்டு வந்தார். 2 பேரும் வந்தோடனே சொன்னார், இந்த மாதிரி வந்து என் பையனை வச்சு படம் எடுக்கிறேன், என் பையன் தான் டைரக்ட் பண்ண போகிறான்னு. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா பல பேரை வைத்து இயக்கியவர் அவர். அவங்க பையனையே அவங்க பையன் டைரக்ட் பண்ண போகிறான்னு எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. நாங்கள் வந்து இது ஒரு சின்ன படம் எடுக்கிறேன், நீங்கள் பண்ணணும், நீங்கள் பணத்தை பற்றி பேசாதீங்க சார், ஷூட்டிங்க்கு நான் வரும்போது உங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடு எனக்கு கொடுக்கணும், அதான் கண்டிஷன் கேட்டேன். அதே மாதிரி 5 நாள் 6 நாள் அவங்க வீட்டில் இருந்த சாப்பாடு அனுப்பிச்சு அதை தான் நான் சாப்பிட்டேன். இது என்ன சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நான் உங்களை இயக்குனேன், இன்றைக்கி என் மகன் உங்கள் மகனை இயக்குனர். நன்றி நன்றி நன்றி. 2002 ஒரு சின்ன பையனை பிடிச்சி உங்கள் கையில் கொடுத்தேன். இன்றைக்கி நீங்கள் அவனை எங்கே கொண்டு போயிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுடைய கரகோஷத்திலிருந்தே நல்லா தெரியுது. இந்த கரகோஷமும் உங்களுடைய ஆதரவும் அவருக்கு தொடர்ந்து இருக்கணும்னு உங்கள்கிட்ட பணிவோடு கேட்டுக்கிறேன். நான் என்னுடைய பிள்ளை அருண் விஜய் தலையோட எண்ணெய் எறிந்தால் படத்தில் நடித்ததுக்கு அப்புறம் ஒரு லெவலுக்கு வந்தார். இன்னைக்கு உங்களால் தலைவர் என்று அழைக்கப்படக்கூடிய அவர் படத்தில் இட்லி கடையில் நடித்ததுனால இன்னொரு படி மேலே வருவார். தனுஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளர்க. நீங்கள் இன்னும் எங்கேயோ போகிறீங்க, அதில் நோ டவுட். உண்மை சத்தியம் உழைப்பு இருக்கிற வரைக்கும் யாரும் எதுவும் பண்ண முடியாது. God bless you. All the best. இதான் ஐயா தீர்ப்பு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. படம் பண்ண போகிறோங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய பந்தம் இருக்குது. நான் ரொம்ப அவரை மீட் கூட பண்ணதில்லை. 2002 வந்து துள்ளுவத இளமை படம் வந்தது. அது வரைக்கும் வீட்டில் அப்பா அம்மா இல்லை யாராவது மாமா பெரியவங்க யாரோடையாவது தான் தியேட்டருக்கு போக முடியும். அதுதான் நான் வந்து தனியாக தியேட்டருக்கு போய் ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஃபஸ்ட்டு தனியாக பார்த்த படம் வந்து துள்ளுவத இளமை. 12th ஸ்டாண்டர்ட் முடித்து காலேஜ் போகிற லீவில் நடுவில் வந்த படம் அது. ஸோ பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அடுத்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்தோம். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் காதல் கொண்டேன்னு ஒரு படம் வந்தது. ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று மெயின்டைன் பண்ணியிருப்பார். கடைசியில் ஒரு 10 நிமிஷம் வந்து சம்படி ஹஸ் அரைவ்ட் அப்படிங்கிறது வந்து அன்றைக்கி இருந்த ஜெனரேஷனில் தியேட்டர் போய் படம் பார்த்த இளைஞர்கள் அத்தனை பேரும் உணர்ந்திருப்பாங்க. மறுபடியும் ஒரு ஆச்சரியம் இருந்தது. சரி, ஓகே. அப்போ எல்லோரும் சொன்னாங்க, ஒரு படம் அவர் பண்ணியிருக்காரு, இந்த படம் நல்லா பண்ணியிருக்காரு, அவங்க அண்ணனே டைரக்ட் பண்ணுறாரு, அதனால் அவரே எல்லாம் சொல்லி கொடுத்துருவார் போல், இப்படி எல்லாம் ஒரு இது நிறைய பேசுவாங்கல்ல அப்போ. அண்ட் ரொம்ப யங்காக இருந்தார். அதுக்கப்புறம் திருடா திருடின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஃபில்ம். திருடா திருடிங்கிறது
அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் ஃபிலிமில் அந்த மன்மதராசா பாட்டு வந்து அது ஒலிக்காத இடமே இல்லை. அந்தளவுக்கு அது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பாப்புலர் நம்பர் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் கழித்து புதுப்பேட்டைன்னு ஒரு படம் வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 2 நேஷ்னல் அவார்டு ஆக்டரா, 2 நேஷ்னல் அவார்டு ப்ரொடியூசரா, டைரக்டரா, இப்போ 4வது படம்னு நினைக்கிறேன் கரெக்டாக சொன்னா சாருக்கு. இப்படி தொடர்ந்து இது வந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. அண்ட் அதை பார்க்கும்பொழுது அந்த ஆச்சரியம் இன்னும் அகலாமல் இருக்குது. அண்ட் இன்றைக்கி தனுஷ் சார் வந்து ஒரு நேம், ஒரு ஆக்டர், ஒரு ஸ்டார் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த போஸ்டர் அடிக்கடி காட்டுறாங்க. ஒரு வேட்டி, சட்டை, நெத்தியில் பட்டை அதெல்லாம் போட்டுட்டு ஐ திங்க் இஸ் ஒரு நேஷ்னல் பிராண்ட். இன்றைக்கி அவர் ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்ட். நம்ம சவுத் இண்டியன் சினிமாவிலேருந்து தனுஷ் சார் வந்து ஒரு உலக அளவில் தெரிகிற அந்த ஊர் சினிமாவில் நடித்து அவர் பண்ண படங்கள், இப்போ இங்கே வந்தவங்கெல்லாம் பிடிச்ச படங்கள்னு சொல்கிற எந்த படமாக இருக்கட்டும், அசுரன், வடசென்னை ஆர் பொல்லாதவன், புதுப்பேட்டை, இப்படி எல்லா படமுமே வந்து ரொம்ப நமக்கு பக்கத்தில் இருக்கிற மண் சார்ந்த கதைகளாகவே இருக்கும். அமரன் படத்துடைய மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ், அவருடைய இசை அமைப்பில் வர்ற படம் இது. வெளியில் வந்த 2 சாங்ஸும் சரி, இப்போ இங்கே பெர்ஃபார்ம் பண்ண 2 சாங்ஸுமே சரி, கண்டிப்பாக அவர் வந்து இதுவும் ஒரு பெரிய ஹிட் ஆல்பமாக தனுஷ் சார் காம்பினேஷனில் பண்ணிடுவாருன்றது அது வந்து ஊர்ஜிதப்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். சூப்பராக இருந்தது சாங்ஸ் எல்லாம். டான் பிக்சர்ஸ் முதல்ல அனௌன்ஸ் பண்ண படம் இதுன்னு நினைக்கிறேன் தயாரிப்பில். நீங்கள் தயாரித்து வெளிவர போகிற முதல் படமும் இதாக தான் இருக்கும். ஸோ அக்டோபர் 1ஆம் தேதி உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்ட ஸ்ரேயாஸ் ப்ரோக்கு தேங்க்ஸ். அண்ட் அருண் விஜய் சார், யூ ஆர் ரியலி அன் இன்ஸ்பிரேஷன். எல்லா என்டையர் க்ரூ உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஆல். என் அடுத்த படத்துக்கு ஒரு ஆடியோ லான்ச் நடக்கும். அங்கே வந்து தனுஷ் சார் மாதிரி ஒரு ஹீரோ இருக்கலாம், டான் பிக்சர்ஸ் மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் இருக்கலாம், மேபி இதை விட இன்னும் நிறைய பேர் வந்திருக்கலாம். ஸோ அதுக்கு இங்கே பத்துமா அப்படின்னு செக் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கேன். பார்க்கலாம். இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல, இது ஒரு ரூமர். நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். ஆடியோ லான்ச் நேரு ஸ்டேடியத்தில் நடக்கணும், ஒரு மேனிஃபெஸ்டிங்கு. அதில் தனுஷ் சார் மாதிரி ஒரு ஹீரோ நடிக்கணும், ஒரு மேனிஃபெஸ்டிங்கு. அதை டான் பிக்சர்ஸ் நம்புங்க. உங்களுக்கு தனுஷ் சார் கிட்ட பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயம், இப்போ நீங்கள் அவரை பார்த்து அவரை பழகி, ஏன்னா உங்கள் படம் பார்த்து அவர் வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சிட்டாரு, பட் அதுக்கு முன்னாடி டைரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அவரை திரையில் பார்த்துருப்பீங்களா? அப்போ என்ன அவர்கிட்ட உங்களுக்கு அப்படி ஒரு பிடிச்ச விஷயமா இருந்தது? தனுஷ் சார் சொன்னார்ல, இப்போ நான் போய் அங்கே உட்காந்தேன்னா எனக்கு வித்தியாசம் தெரியாதுன்னு, நான் அங்கே உட்கார வேண்டியவன். ஸோ அது மாதிரி தான் சொல்கிறேன். காதல் கொண்டேன் வந்தப்போ எங்களை மாதிரி ஆட்களுக்கு அது ஒரு இன்செக்யூர் சம்மந்தப்பட்டமான ஒரு படமாக இருக்கும். ஆனால் அது தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுத்தது. எங்களை மாதிரி சுமாரான பசங்க சார், மன்மதராசான்னு கில்லியில் ஒரு டயலாக் வந்திருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது அப்போ நாங்களாம் ஹீரோ தானே அப்படின்னு எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக மாறிச்சு. சரி, கூடிய சீக்கிரம் ஒரு அப்டேட்டோட உங்களை நாங்கள் சந்திக்கணும்னு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இட்லி கடைக்கு உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சு. நான் வாழ்த்துறதுக்கு நான் என்னங்க வேடிக்கை பார்க்க வந்தவங்க, நான் ஏங்க வாழ்த்துறேன்? எல்லாரும் சீனியருங்க. எனக்கு தெரிஞ்சு என்னை விட கம்மியாக சாய் மட்டும்தான் சின்ன பையன் நினைக்கிறேன். மற்றபடி நான் ஒரு உடம்பு ஓல்டு. அதனால் நான் வாழ்த்தெல்லாம் வரலங்க, நான் வேடிக்கை பார்க்க வந்தேன். நல்ல வேலை எனக்கு ஃபர்ஸ்ட் சீட்டில் இடம் கொடுத்துட்டாங்க. 2 பார்சல் வாங்கிட்டு போயிடுங்க. நான் வேடிக்கை பார்க்க வந்தவங்க. லொகேஷன் பார்க்க. ஆமாம், அப்புறம் அங்கெல்லாம் உட்காந்து பார்த்தா எப்படி இருக்கேன், இப்படி தான் வந்திருக்கேன் நான். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. ஃபார் யோர் லவ், ஃபார் யோர் சப்போர்ட். இங்கே வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இட்லி கடை இந்த படம் இட் வாஸ் லைக் ஒரு ஜேர்னி இருந்தது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் தனுஷ் என்கிட்ட கேட்டப்போ நான் வேற ஒரு ஷூட்டில் இருந்தேன், டேட்ஸ் இல்லை. ஸோ வி ஸ்போக் அபவுட் இட். ஓகே, இது முடியாது சொல்லி சரின்னு நான் வந்து வேறு ஷூட்டுக்கு போனேன். ஜஸ்ட்டு ஷூட் பண்ண போகிற ஜஸ்ட் ஒரு 1-2 வீக்ஸ் முன்னாடி தனுஷ் கால் பண்ணாங்க, இந்த மாதிரி இருக்குது, கேன் வி டூ இட்னு. அந்த டைமில் எங்கள் நேஷ்னல் அவார்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. ஸோ ஐ வாஸ் ஸ்பீக்கிங் டு ஹிம். சரி, யூனோ வாட், இது பண்ணிடலாம், இது எனக்கு நான் தான் பண்ணணும்னு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நானே பண்ணிடுறேன், அது எப்படியாவது நம்ம மேனேஜ் பண்ணலான்னு சொல்லி பரோட்டா கடை, இட்லி கடைன்னு மாறி மாறி நான் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபைனலி இது வந்து நடந்தது. ரொம்ப ஹார்ட் இருக்கிற ஒரு படம், ரொம்ப உயிர் இருக்கிற படம், வெரி வெரி எமோஷ்னல். அண்ட் எனக்கு அவங்க கொடுத்த ரோல் ஆஸ் யூஷுவல் திருச்சிற்றம்பலம்லேயும் சோபனாவை பற்றி சொல்லும்போது நான் நிறையா வாட்டி கேட்டேன், நான் இதுக்கு கரெக்டாக இருப்பேன், நான் இது டஸ் இட் சூட் மீன்னு கேட்டேன். இல்லை 100%
யூ வில் பி ரைட் ஃபார் இட், ஐ வாண்ட் யூ ஓன்லி டு டூ இட்னு சொன்னாங்க. அதே மாதிரி இட்லி கடையில் திருப்பியும் நான் கேட்டேன், ஐ யூ ஷுவர் நான் இதுக்கு கரெக்ட் காஸ்ட்டை, இதுக்கு ஓகேவா இருக்குமா, நல்லா இருக்குமா நான் பண்ணான்னு. நோ இட் வில் பி பர்ஃபெக்ட், நீங்கள் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ தட் இஸ் அ பிக் ஜேர்னி ஆஃப் இட்லி கடை. ஃபைனலி வி ஆர் ஹியர். படத்தில் எனக்கு மோஸ்ட்லி இளவரசன் சார், தனுஷ் அண்ட் சமுத்திரகனி சார் கூட தான் எனக்கு சீன்ஸ் இருந்தது. ஐ ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் தெம். ஆஃப்கோர்ஸ் சத்யராஜ் சார், பார்த்திபன் சார், ராஜ்கிரண் சார், ஷாலினி அண்ட் அருண் விஜய், உங்கள் கூட ஒரு ஹாஃப் டே தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம். ஆனால் தட் வாஸ் வெரி ரிஃப்ரெஷிங். சத்யராஜ் சார், ஐ ஸ்டில் லிசன் டு யுவர் சாங்ஸ். இப்போவும் எப்போவுமே காரில் நான் கேட்குறது செந்தமிழ்நாட்டு தமிழச்சி. ஐ ஆல்வேஸ் ஹியர் இட். ஸோ உங்களை டைரெக்டாக பார்த்தது எனக்கு ரொம்ப சரியலாக இருந்தது. இட் வாஸ் லைக், ஓ மை காட். So I really enjoyed working with all of you. Parthiban sir, finally we got to work again for very short, but still. GV, this is the first time we are meeting and working together. Thank you so much for being part of this, and you've given great music. All the rest of the crew, Kavya, Shreyas, Namella, we've known each other since Tiruchitrambalam, so you all are like family and friends to me, and thank you for being that. Thank you, Dhanush. Finally, after Tiruchitrambalam, very happy to do one more film, and thank you for making me a part of such a beautiful film. So ellarum paranga, you will absolutely love the film. That's it. உங்களுடைய கண் பார்வையில் இட்லி கடையில் இருக்கிற தனுஷ் சார் வந்து பூக்கியா, இல்லைன்னா திருச்சிற்றம்பலத்தில் இருக்கிற தனுஷ் சார் பூக்கியா? படம் பூக்கியா? பூக்கினா வந்து கியூட்டா, ஸ்வீட்டா, அந்த மாதிரி. கேரக்டர் திருச்சிற்றம்பலம் தானே, ரொமான்டிக் பழம் தான் நினைக்கிறேன். பழம் தானா? ஏன் மேம், ஏன் அப்படி சொல்றீங்க நித்யா? ப்ளீஸ் சொல்லுங்க. பிகாஸ் நீங்க பார்க்கலையா எவ்வளோ பொண்ணுங்க இருந்தாங்க அந்த படத்துல? கரெக்ட், சாரி, என்ன மன்னிச்சிருங்க, கொஞ்சம் லேட்டா எரிஞ்சிருச்சு பல்ப். நெக்ஸ்ட், தனுஷ் சார் ஆக்டரா எவ்வளவு பிடிக்கும், டைரக்டரா எவ்வளவு பிடிக்கும்? இட்ஸ் a good question. நான் அவங்கக்கிட்டே சொல்லியிருக்கேன் இது. I've told him this directly that for me I think he's a much better director than even an actor. Thank you so much Nithya, thank you so much for செம்ம எனர்ஜி. தனுஷ் சார் ஃபேன்ஸோ தனுஷ் சார் மாதிரியே அப்படியே ஃபுல் எனர்ஜியோட மாஸ் பண்ணுறீங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் என்ன சொல்கிறது, பொல்லாதவன் 2007 என்னோட 3வது படம். அந்த ஆடியோ லான்ச் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் ரொம்ப சின்ன பையனாக அப்படியே ஆடியோ லான்ச்சில் இருந்தேன், நிறைய பேர் இருந்தாங்க. இவர் வந்தார், வந்த உடனே என் கிட்டே வந்துட்டு கையை பிடிச்சி கூப்பிட்டு போனார். நானும் உன்ன மாதிரி சின்ன பையனாக தான் இருந்தேன், இந்த மாதிரி நானும் அப்படியே ஓரமாக தான் இருந்தேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு அந்த ஆடியோ லான்ச்சில் என்னை வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போனார். ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்னி வரைக்கும் இருக்குது. அந்த படம் வந்து அந்த தீபாவளியில் வந்து எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மெமரி கொடுத்துச்சு. அது இன்னி வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பொல்லாதவனாக இருக்கட்டும், அசூரனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மயக்கம் என்னவாக இருக்கட்டும், ஆடுகளமாக இருக்கட்டும், ரொம்ப ஸ்பெஷல். இப்போ வந்து லாஸ்ட் மந்த் எனக்கு நேஷ்னல் அவார்ட் கிடச்சிது, அதுவும் இவர் படத்துக்கு தான், வாத்தி படத்துக்கு கிடச்சிது. ஸோ ஏதோ ஒரு ஸ்பெஷல் மேஜிக், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ஆனஸ்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லணும். வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆனஸ்ட் பர்சன், ப்ரூட்டலி ஆனஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இட்லி கடை ஒரு ரூட்டடான வில்லேஜ் ஃபிலிம், நம்ம ரூட்ஸில் நம்ம ஒரு இமோஷ்னலான ஒரு ஃபிலிம். ஒரு டேரக்டராக வந்து அவர் எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது. நான் திருச்சிற்றம்பலம் பார்த்தபோது ஃபீல் பண்ண ஒரு ஃபைட் சீன் இருக்கும், அதில் வந்து அவர் ஃபைட் பண்ணவே மாட்டார். நான் கேட்டேன், எப்படி நீங்கள் இது எழுதுனீங்க அப்படின்னா, ஒரு டேரக்டராக பயங்கர ஆனஸ்ட்டாக எழுதியிருப்பார். ஸோ அவருடைய கிராஃப்ட்டுக்கு வந்து செம ஆனஸ்டான ஒரு டேரக்டர். இட்லி கடையிலையுமே நான் கேட்பேன், மச்சான் அந்த மாதிரி டான்ஸாக ஒரு சாங்கு ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறாங்க, இப்படி பண்ணலாமா? அதெல்லாம் கிடையாது, இந்த கதைக்கு என்ன தேவையோ அதுதான் நீ பண்ணணும் அப்படின்னு ரொம்ப பர்டிகுலராக சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு மண் சார்ந்த ஒரு அழகான ஒரு இசை வந்து இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. கதையோட்டமாக, ஒரு உயிரோட்டமாக, ஒரு இமோஷ்னலான ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட். நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய தந்தையவோ இல்லை நம்மளுடைய ஃபேமிலியவோ நினச்சி பார்ப்போம். கண்டிப்பாக அந்த படம் நடக்கும்போது உங்களோட ரிலேட் பண்ணுவீங்க, உங்கள் ஃபாதரை நினச்சி பார்ப்பீங்க, எவ்வளோ நம்ம ஃபேமிலி நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜோட ஒரு இமோஷ்னல்
பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட் இட்லி கடை. ஸோ தேங்க்ஸ் தனுஷ் சார் ஃபார் அகெயின் அண்ட் அகெயின் ஹேவிங் மீ இன் யோர் ஃபிலிம்ஸ். அண்ட் இதுவும் நமக்கு பொல்லாதவன் மாதிரியும் அசூரன் மாதிரியும் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும் நான் நம்புகிறேன். அண்ட் இந்த படம் கம்போசிங் அப்போது ஸ்ரேயஸ் வந்து கூப்பிடுவார், ரீ ரெக்கார்டிங் பண்ணோம் சார் அப்படின்னு. ஓகே எங்கேயோ சார் ஷூட்டிங்கில் இருக்காங்கன்னொடனே ஃபாரின் கூப்பிட்டு போவார் ஸ்ரேயஸ், நம்மனை ஜப்பானா அமெரிக்காவா எங்கே கூப்பிட்டு போவார் அப்படின்னா தேனியில் வந்து சங்கராபுரம் கூப்பிட்டு போயிட்டு அங்கேயே அவங்க கேரவேனில் கம்போஸ் பண்ணோம். ஒரு 15 நாள் உட்காந்து ரீ ரெக்கார்டிங் வாசிப்போம். அது மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம். இது வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு டீமு. எல்லா ஆக்டர்ஸுமே செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அருண் விஜய் சாராக இருக்கட்டும், பார்த்திபன் சாராக இருக்கட்டும், சத்யராஜ் சார் வந்து ரொம்ப ஸ்டைலாக இருக்கார் இந்த படத்தில். நான் வந்து சொல்லிட்டே இருந்தேன் தனுஷ் சார் கிட்ட, செம்ம ஸ்டைலாக இருக்கார் இந்த படத்தில் அப்படின்னு. ஷாலினி என்னோடய ஃப்ரெண்டு, அவங்களும் இந்த படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு பயங்கரமான சீன் இருக்கும், சிங்கிள் ஷாட் சீன் வந்து அப்படியே வெலாசி இருக்காங்க. ஸோ நைஸ் ஷாலினி. அப்புறம் நித்யா மேனன் திருச்சிற்றம்பலம் காம்பினேஷனுக்கு அப்புறம் திருப்பி சேர்ந்துருக்காங்க. ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ரொம்ப ஒரு நல்லா வந்திருக்கு இந்த ஸ்கிரிப்ட். இந்த படத்துடைய பாடல்களும் இன்னும் நிறைய சாங் வரணும். எல்லாம் இந்த போஸ்டர் பார்த்து அந்த டான்ஸ் நம்பர் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதுவும் சீக்கிரம் விட்டுருவோன்னு நினைக்கிறேன். நிறைய எல்லாமே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். நிறைய நம்பர்ஸ் இருக்குது. எங்கள் டைரக்டர் சார் வந்து ஓகே சொன்னோடனே நாங்கள் எல்லா சாங்ஸையும் வந்து ரிவீல் பண்ணுவோம். Thank you, Dawn Pictures, Akash, Shreyas, for giving me this opportunity. And I really wish Idli Kada becomes a blockbuster for all of us. And crew, GK Prasanna, cameraman, Kiran, Jackie sir, Kavya, எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இது எல்லாருக்குமே ஒரு பெரிய பேராகும். October 1st ஒரு 7 நாள் ஹாலிடே இருக்குது. பெரிய ஒரு கலெக்ஷனை அள்ளி கொடுக்க போகுது. தேங்க்ஸ் ரெட் ஜெயின் ஃபார் ரிலீசிங் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ. ஓகே, ஸோ ஜிவி சார் உங்ககிட்ட அடுத்து வந்து ஒரு 5 minutes கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோம். ஓகே, சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாதிரி தான், ரொம்ப சிம்பிளாக இருக்க போகுது. ஃபன் கேள்விகள் தான், எல்லாம் கற்பனையே. நீங்க முதல்ல வில்லங்கமா தான் எல்லாரையும் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. டார்லிங் ப்ரோ, நீங்க நம்ம பார்த்து அப்படி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஈவென்ட் ஒன்று ஆமா, விஜய் இருக்கிறதால கொஞ்சம் ஒரு நம்பிக்கை இருக்கு. கொஞ்சம் மேட்சிங் ஏதாவது தேவைன்னா பண்ணி கொடுங்க விஜய். ஓகே, இப்போ என்னன்னா தனுஷ் சாரோட ஒரு படம் பார்ட் 2 பண்றாங்க அப்படின்னு முடிவு பண்றாங்க. இந்த படங்கள், ஆனா அந்த படத்துக்கு நீங்க தான் ஹீரோ. ஓகே, தனுஷ் சார் தான் டைரக்டர். இந்த படங்கள்ல எந்த படத்தை நீங்க சூஸ் பண்ணுவீங்க? துள்ளுவதோ இளமை, திருடா திருடி, பொல்லாதவன், அசுரன், இதுல எது நீங்க சூஸ் பண்ணுவீங்க? அவர் டைரக்ட் பண்ணுவாரு. இப்போ அதே ரோல் நீங்க பார்ட் 2ல நடிக்கிறீங்க. ஓகேவா? நம்ம யங்கா ஒன்று சூஸ் பண்ணுவோம், துள்ளுவதோ இளமை 2 பண்ணுவோம். ஓஹோ, ஆக்சுவலி ராயனில் வந்து என்னை வந்து அந்த பிரதர் கேரக்டர் பண்ண சொன்னார். உண்மையாகவே அதில் வந்து ஒரு பிட்ரேயல் இருந்ததுனால நான் பண்ணல. சரி, அந்த பிட்ரேயல் வந்து நம்ம அப்படி ஒரு விஷயம் கூட என் நண்பனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு அதை நான் பண்ண மாட்டேன். அந்த 4 பேர் லிஸ்ட்டில் நான் என்றைக்குமே இருக்க மாட்டேன். சரி சார். முதல்ல தனுஷ் சாருக்கு தேங்க்யூ. எங்கள் டான் பிக்சர்ஸ் முதல் படம், சார் தான் ஃபஸ்ட் டைம் ஹீரோ பண்ணுறாரு, அதே மாதிரி டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ பெருமையாக இருக்குது, எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாகவும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். இது எங்கள் ஃபஸ்ட் ஃபிலிம் தான். ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா ஏற்கனவே டான் பிக்சர்ஸோ இல்லை இட்லி கடையோ உலகம் முழுக்க அப்படியே பாப்புலராக இருக்குது. அதுக்கு ஆப்வியஸ்லி முதல் காரணம் சார் தான். இன்னொரு காரணம் எல்லாத்துக்கும் உங்களுக்கே தெரியும். ஸோ அந்தளவுக்கு வைல்டாக நம்மளை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தேங்க்யூ சொல்லிடுறேன். ராயன் ரிலீஸ் டைமில் தான் இந்த படத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். ஸோ படம் பெரிய ஹிட் ராயனு. ஸோ அப்போ வந்து சார் வந்து அந்த டைட்டில் சொன்னார், இட்லி கடைன்னு டைட்டில் சொன்னார். அப்போது கொஞ்சம் யோசிச்சோம், என்னடா இவ்வளோ சாஃப்டாக இருக்கே, ஓகேவான்னு சொல்லிட்டு சார் தான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக, இல்லை கண்டிப்பாக அது ஒர்க் ஆகும் சூப்பர்னு சொல்லிட்டு சார் தான் கான்ஃபிடென்ட்டாக சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட யூஎஸ்பி அந்த டைட்டில் தான். ஸோ தேங்க்யூ தனுஷ் சார். அப்புறம் இந்த படத்தில் ஆக்ட் பண்ண எல்லாருமே நம்ம அருண் விஜயண்ணா தேங்க்யூண்ணா, அப்புறம் நித்யாமன் மேம், பார்த்திபன் சார், ராஜ்கிரண் சார், சத்யராஜ் சார், சமுத்திரனி சார், ஷாலினி பாண்டே மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கிரண், பிரசன்னா, கபிலன், Peter Master, thank you so much, Master. And GV sir, thank you for the amazing song, sir. Thank you, sir. And thank you, Shreyas, for being a full support to me. Thank you. And finally, I want to thank my friends and family for all the love and support. Amma, Appa, Akka, Dharani, everyone. And special thanks to Udayana, Maheshana, Karthina, Red Jain Movies, Arjunana, Murthy sir, Rajana, and my dear friend Ratish, Sudha Kongra ma'am, Anil Jain sir, Shivakant sir, Ashokana, Arunana, Vikram Sai, and of course my Dawn team,
Shreyans, Dev, Praveen, Babu, everyone. So thank you for your support. Thank you. எல்லா ரசிகர்களுக்கும் என்னுடைய வணக்கம். நான் மற்ற ஹீரோஸ் காம்பினேஷனில் ஒரு 3-4 படம் பண்ணியிருக்கேன். டக்குன்னு ஓகே சொன்ன படம் ஒன்று என்ன இருந்தால், 2 இட்லி கடை. ஏன்னா இயக்குனர் தனுஷ் சார் மேலே வச்சுருந்த நம்பிக்கை. கூப்பிட்டாரு, கதை சொன்னார், இந்த கேரக்டரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார் சார், இந்த வேர்ல்டை பற்றி சொன்னார் சார். இது வந்து ஏன்னா எங்களோட வேர்ல்டு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அங்கே அந்த கேரக்டர் எப்படி பிஹேவ் பண்ணும், எப்படி ட்ராவல் பண்ணும் அப்படின்ற ஒரு இந்த கதைக்குள்ளே எப்படி ட்ராவல் ஆகுதுன்ற விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அந்த ஸ்கிரிப்டில் அந்த கோர் எமோஷனை கதையில் எங்கேயுமே டீவியேட் ஆகாமல் கடைசி வரைக்கும் கொண்டு போய் ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணியிருக்காரு. சூப்பர் பிரதர். எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, பிரதர் நீங்கள் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதை சொல்லிகிட்டு இருக்கும் போதே, பிரதர் நான் பண்ணுறேன், உங்கள் மேலே இருக்கிற ட்ரஸ்ட் அப்படின்னு. அந்த ட்ரஸ்ட் படம் ஆரம்பித்த ஃபஸ்ட்டு டேலேருந்து எண்டு வரைக்கும் இந்த கதாபாத்திரத்தை எப்படி போர்ட்ரே பண்ணால் அவரை பண்ண வைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணதாக இருக்கட்டும், ஸ்பாட்டில் எனக்கு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதே ட்ரீட்மெண்ட் தான் எனக்கு கொடுத்தாரு. ஸோ இந்த டீம் ஃபுல்லாக என்னை அப்படி பார்த்துக்கிட்டாங்க. இட் வாஸ் தேங்க்யூ ஸோ மச், வண்டர்ஃபுல் டீம். இட் வாஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ. உங்கள் கூட நடித்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டே தான் இருந்தேன். அண்ட் இட் வாஸ் வண்டர்ஃபுல். ஐவ் காட் அ வண்டர்ஃபுல் பிரதர் அண்ட் அ வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட் அப்படி தான் நான் நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் அண்ட் மை கோஸ்டார்ஸ் சத்யராஜ் அண்ணன். அண்ணா, இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ. ஃபஸ்ட் டைம் அவங்க கூட ஒர்க் பண்ணேன். இட் வாஸ் பிரில்லியன்ட். பார்த்திபன் அண்ணா அகேன், அவர் எப்போ செட்டில் இருந்தாலும் ஒரு கலகலப்பாக இருக்கும். எங்களுக்கு காம்பினேஷன் இருந்தது. அண்ட் ராஜ்கிரண் சார், his character will be a backbone of the film. And Shalini, it was wonderful working with you. Nithya Menon, again, தனுஷ் பிரதரோட அவங்களோட காம்பினேஷன் சொல்லவே வேணாம். எல்லாருக்குமே அதை நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த படத்தில் வேறு மாதிரியா ஒரு விஷயம் 2 பேரும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் கோன் பி அ ட்ரீட். ஃபேன்ஸ் எல்லாருக்கும் பிடித்த ஒரு படமாக மட்டுமே இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு சிறந்த படமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஜிவி பிரதர், அது எப்படி தான் இவங்க 2 பேரும் ஒரு மேஜிக் க்ரியேட் பண்ணுறாங்க எனக்கு தெரியலப்பா. அதாவது என்ன படம் எடுத்தாலும் இவங்க காம்பினேஷனில் ஹிட்டு. சாங்ஸ் ஆர் அமேசிங், எல்லாரும் சொல்லிட்டாங்க. பட் படத்தை ஃபுல்லாக உங்கள் ஆர்ஆரோட பார்க்கணுன்னு விருப்பப்படுறேன். லக் தி ஆடியன்ஸ். ரியலி ஹாப்பி பிரதர், ஆல் தி பெஸ்ட். ஆகாஷ் பாஸ்கரன் சார், இங்கே தான் நான் வந்து அவரை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். ஏன்னா ஃபுல்லாகவே வந்து ஸ்ரேயாஸும் சிவானாவும் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு ஷூட்டிங்க்கும் வந்ததில்லை. ஸோ அப்போ தான் யோசித்தேன், இந்த டீமை நம்பி அவர் அப்படியே கொடுத்துட்டார், எப்படி இவங்க ஒரு நல்ல ப்ராடக்டை நம்ம கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. நிச்சயமாக அந்த நம்பிக்கை வீண் போகலை சார். இந்த ப்ரொடக்ஷன், ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன், உங்களுக்கு இந்த படம் உங்கள் ப்ரொடக்ஷனுக்கு இட் வில் பி அ ஃபெதர் ஆன் த கேப். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ. அண்ட் October 1st ஒரு பெரிய ஃபீஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்க, ரெடியாக இருங்க. தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ. எங்கள் அப்பா நான் சொல்லணும்னு நினச்ச வரிகளை அவர் சொல்லிட்டாரு. எங்கள் குடும்பத்துக்கே இந்த நன்றி மறக்காத வியாதி இருக்குது. என்றென்றைக்கும் நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு கடவுள் மாதிரி. எங்கள் அப்பாவுக்கும் முதல் பட ஹீரோ நீங்கள் தான், எனக்கும் முதல் பட ஹீரோ நீங்கள் தான். இந்த படத்தில் நீங்கள் இருக்கிறது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். சத்யராஜ் சார், எனக்கு ரொம்ப நாளாகவே உங்கள் கூட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசை. உங்களுக்கும் அது தெரியும். இந்த படம் மூலமாக அது நிறைவேறியிருக்கு. உங்களுக்கு டைரக்ட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் எனக்கு கிடைச்சிது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஒரு சீனியர் ஆக்டர், உங்ககிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்கும். நான் சின்னதாக சொல்லுவேன் ஏதாவது, சார் அது இப்படி அப்படின்னு. ஆனால் எனக்கு ரொம்ப எப்படி சொன்னால் எப்படி எடுத்துப்பாருன்னு ஒரு தயக்கம் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு நியூ கமர் மாதிரி அதை அவ்வளோ அழகாக ரிசீவ் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எங்களுக்கு இந்த கேரக்டர் நீங்கள் நடித்து கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்கள் அருண்ஜி சார், நீங்கள் என்ன சொன்னீங்க, ஒர்க் அவுட் பண்ணுறீங்க முடிச்சுட்டு, ஷூட் முடிச்சுட்டுன்னு. அவர் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே நடிக்கிறார் சார். கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ சார். தேங்க்யூ ஸோ மச். பார்த்திபன் சார், என்ன சார்
உங்களையும் நான் ரொம்ப கொஞ்சம் மைக்ரோ மேனேஜ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் தலையிலலாம் கையை வைக்கலை, அது அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டாம். எல்லாத்தையுமே வித்தியாசமாக பண்ணணும்னு நினைக்கிற பார்த்திபன் சார், எல்லாத்தையுமே அன்யூஷுவலாக பண்ணணும்னு நினைக்கிற பார்த்திபன் சார். அப்போ அவரை யூஸ்வலாக காட்டலாம், அதுதான் அன்யூஷுவலாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால் உங்களை யூஸ்வலாக மாற்றி ஒரு கேரக்டராக இதில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இது சின்ன கேரக்டர் இல்லை, நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். அருண் விஜய் சார், ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் சொன்ன மாதிரி டக்குன்னு இந்த படம் பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டீங்க. we had such great time working with each other. ஒரு நல்ல நண்பர் எனக்கு கிடச்சிருக்காரு. நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இந்த படத்துக்காக. உங்களை தூசிலையும் மண்ணுலேயும் புழுதிலையும் போட்டு அடித்து புரட்டி எடுத்திருக்கோம். பட் கொஞ்சம் கூட மனசு நோகாமல் நீங்கள் நடித்து கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் நானும் அவரும் ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அதில் நாங்கள் 2 பேருமே ஏரில் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல நான் அவரை பஞ்ச் பண்ணணும். அப்போது என் கை தெரியாமல் அவரோட வாயில் பட்டுருச்சு, ரத்தமே வந்துடுச்சு. வேறு யாராக இருந்தாலுமே ஒரு 2 hours ஷூட்டிங் நின்று இருக்கோம். அவர் டக்குன்னு ஒரு ஐஸ் க்யூப் வாங்கி வச்சுட்டு போலம் அப்படின்ட்டாரு. டக்குன்னு உடனே ஷூட்டிங் வந்துட்டார், உடனே அடுத்த ஷாட்டுக்கே வந்துட்டார். வெரி டெடிகேட்டட், வெரி சின்சியர், வெரி ஹார்ட் ஒர்க்கிங். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ, ஃபார் ஹேவிங் ஃபெய்த் இன் மீ. இட்ஸ் அன் அப்சல்யூட் ப்ரிவிலேஜ் டு ஹவ் ஒர்க் வித் யூ அண்ட் டைரக்டட் யூ. Shalini, thank you so much for coming down here. Such a sweet person, at the same time such a brat. You were so entertaining on set. It was lovely working with you. Like Satyaraj said, even I was very surprised. I had planned that scene for 2 days. You finished it in 1 take. It was really nice working with you. Thank you so much. And I'm sure you'll like what you see when you watch the final product. Thank you so much. Of course, Nithya Menon. அவங்க எல்லா இன்டர்வியூலையும் சொல்கிறாங்க, எனக்கு சினிமாலாம் அவ்வளோ இது இல்லை, எனக்கு பெருசாக நடிப்புலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் நடிப்புக்கும் சினிமாக்கும் அவங்க மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவங்க தொடர்ந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், இன்னும் நிறைய பெரிய பெரிய ஒர்க் பண்ணணும், இன்னும் நிறைய விருதுகள் வாங்கணும்னு அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். காட் பிளஸ். சமுத்திரக்கனி அண்ணன் என்னோட அண்ணன், அவர் நடிச்சிருக்காரு, அவருக்கு நன்றி தேவையில்லை. இளவரசர் சார், இவங்கெல்லாம் என்னுடைய குடும்பம் மாதிரி. இவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கல. இவங்கெல்லாம் என் கூடவே வரவங்க, என்னுடைய நலம் விரும்பிகள். வடிவிகாசு மேடம், தமிழ் பிரிகிடா, இவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. ஒரு இயக்குனராக என்னை நம்பி இந்த படத்தில் நீங்கள் எல்லோரும் நடித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய தயாரிப்பாளர் ஆகாஷ், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இந்த படத்தோட கதை கூட கேட்கல, நீங்கள் இம்மீடியட்டாக இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க. மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ், நிறையா பேச மாட்டீங்க. உங்களை நானே 1 வாட்டி 2 வாட்டி தான் பார்த்துருக்கேன். ஸோ மச் சப்போர்ட் யூ கேவ் அஸ். நீங்களும் ஒரு டைரக்டர், இப்போ இதய முரளின்னு ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. உங்கள் படத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த படம் பெரிய வெற்றி அடைய நான் வாழ்த்துறேன். நீங்களே ஒரு டைரக்டருங்கிறனால இன்னொரு டைரக்டரோட விஷன் உங்களால் புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கான சப்போர்ட்டை முழுசாக பண்ணீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை பற்றி ஜிவி டிடி கதையாக விட்டாங்க. நீங்கள் 6 வயசுல கிட்டார் வாசிச்சிங்க, நமக்கு தெரியும் நீங்கள் யாருன்னு. ஜிவி மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சது நிஜமாகவே ஒரு பிளெஸ்ஸிங் தான். இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணணும்னு நான் ஜிவிட்ட சொன்னப்போ அவர் அந்த கதையை கேட்டுட்டு, இல்லை நான் ரீல் பேஸ்டாக சாங்ஸ் இந்த படத்துக்கு பண்ண மாட்டேன் அப்படின்னு ரொம்ப உறுதியாக இருந்தார். ஏன்னா இப்போ எல்லாமே ரீல் பேஸ்ட் சாங்ஸ் ஆகிடுச்சு. அந்த 30 செகண்ட், அந்த 15 செகண்ட் உங்கள் அட்டென்ஷனை பிடிக்கணும். ஆனால் அவர் இல்லை, இன்றைக்கி இந்த பாட்டெல்லாம் வந்து இப்போ இந்த படத்தில் வர பாடல்கள்லாம் வந்து இன்றைக்கி உடனே ஒரு யூடியூப் வியூஸாவோ இல்லை ரீல்ஸாவோ ஹிட் ஆகிற பாடல்கள் நான் பண்ண மாட்டேன். படம் வந்தோடனே நின்று பேசுகிற மெலடிஸாக தான் நான் இந்த படத்துக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அதுதான் இந்த படத்துக்கு ட்ரூத்ஃபுல்லாகவும் ஆனஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படி தான் பண்ணணும். ஒரு மண் சார்ந்த படமாக, ஒரு கிராமத்து படமாக, நம்ம ஊரோட கலாச்சாரத்தை பேசுகிற ஒரு படங்கள் வரதே ரொம்ப அபூர்வம். அந்த மாதிரி ஒரு படம் வரும்போது அதுக்கு நான் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜிவி சொன்னார். அதுக்கு நிறையா கட்ஸ் வேணும். ஏன்னா ட்ரெண்டுக்காக நான் சாங் பண்ணுறது வந்து பண்ணலாம், எல்லோரும் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது, என் பாட்டு பொறுமையாக ஹிட் ஆனால் கூட ஓகேன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது வந்து ஒரு செக்யூரான மியூசிக் டைரக்டராலையும் மெலடியில் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்ட இருந்து தான் அது வர முடியும். ஏன்னா மியூசிக்கில் நிறைய விஷயங்கள் நம்ம மாறிப்போச்சு. இப்போது முன்னாடிலாம் 35 ரூபா 45 ரூபா கொடுத்து ஒரு கேசட்டை வாங்கணும் அப்படின்னா அந்த காசை கொடுத்து அதை வாங்கியிருப்போம். அதில் 6 பாட்டு இருக்கும். நமக்கு பிடிக்குதோ இல்லை எல்லாத்தையும் ஒரு 4-5 வாட்டி கேட்டு பார்ப்போம். ஐயோ 35 ரூபா கொடுத்துட்டோமே, 45 ரூபா கொடுத்துருவோமே அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு 4-5 வாட்டி கேட்டு பார்ப்போம். ஆனால் இப்போ இல்லை. ஏன்னா நம்ம உள்ளங்கையிலே கோடிக்கணக்கில் பாட்டு இருக்குது. ஒரு பாட்டுக்கு 10 செகண்ட் தான் டைம். நல்லா இல்லைனா அடுத்த பாட்டு, நல்லா இல்லைனா அடுத்த பாட்டு, நல்லா இல்லைனா அடுத்த பாட்டு, அவ்வளோதான்.
அந்த டைமுக்குள்ளே ஒரு பாட்டை பிடிக்க வைக்கணும், அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ இன்னும் ஹெல்த்தியான மியூசிக் வரணும், இன்னும் ஹெல்த்தியான ஒரு மியூசிக் குவாலிட்டி வரணும், இன்னும் மெலடிஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். இப்போ அடுத்த ஜென்ரேஷன் மியூசிக் டைரக்டர்லாம் இருக்கீங்க, சாய் அபியன்கர் நீங்களாம் இருக்கீங்க. ஒரு ஜெனரேஷனோட மியூசிக் டேஸ்ட்டை செட் பண்ணுற கடமை உங்ககிட்ட இருக்குது. அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு இன்னும் ஸ்ட்ராங்கான மெலடிஸ்லாம் நீங்கள் அடுத்த ஜெனரேஷன் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள். யூ ஆர் டூயிங் வெரி வெல். வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஜிவி. தேங்க்யூ for being a friend, being the music director of our film, and for everything, all the good times. Thank you so much. என்னோட கேமராமேன் கிரண், thank you so much. நீங்கள் இந்த படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நிறைய நேரத்தில் நம்ம ஃபஸ்ட்டு படம் சேர்ந்து வேலை செய்கிறோம், அதனால் நிறைய நேரத்தில் ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியாமல் இருந்தது. பட் அதை நம்ம ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டோம். இப்போ இது வரைக்கும் படம் பார்த்தவங்க எல்லாமே யார் கேமராமேன்னு கேட்குறாங்க. I'm very happy for you. God bless you. பிரசன்னா, ஜிகே பிரசன்னா என்னோட எடிட்டர், தொடர்ந்து என்னுடைய எல்லா படங்களும் அவர் தான் எடிட் பண்ணுறாரு. இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஓம்னு பேப்பரில் மேலே எழுதுனதுலேருந்து லாஸ்ட்டு ரிலீஸ் வரைக்கும் என் கூட கண்டினியூஸாக மொத்தமாக ட்ராவல் ஆகுது ஜிகே. அவர் வெறும் எடிட்டர் மட்டும் கிடையாது, எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், எல்லாமேவும் ஒரு ஃப்ரெண்ட். நான் எந்த ஐடியாஸ் வந்தாலும் அது பவுன்ஸ் பேக்கும் பண்ணுவேன். அவர் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச் பிரசன்னா. ஜாக்கி சார், உங்களுடைய திறமை தான் உங்களுடைய எதிரி. ஒரு செட்டு, அது செட்டுனே தெரிய மாட்டேங்குது, ஆனால் அப்படி தான் செட்டு போடணும். அது செட்டுனே தெரியக்கூடாது. செட்டுனே தெரியாததுனால உங்களுக்கு பல விருதுகள் மிஸ் ஆகி போயிட்டே இருக்குது. ஸோ அடுத்த வாட்டி என்ன பண்ணோன்னா, இது செட்டுன்னு முதல்ல நம்ம கூவி பப்ளிசிட்டி பண்ணி, இது ஒரு ராயன் மொத்தமாக நடக்கிற அந்த ஊரே அவர் போட்ட செட்டு தான். ஆனால் அது செட்டுனே யாருக்கும் தெரியல. அதோட உழைப்புலாம் சாதாரண உழைப்பு கிடையாது, ஒரு அசுர உழைப்பு அது. அந்த உழைப்புக்கு என்னுடைய நன்றி சார். தொடர்ந்து நீங்களும் என்னை நம்புறீங்க, அந்த நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி. கோரியோகிராஃபர் சதீஷ், அவருக்கு என்னுடைய நன்றி. சிஜி பிரவீன், உங்களுக்கும் என்னுடைய நன்றி. ட்ரெயின் மாஸ்டர், அவர் இன்னொரு யானை பலம் எனக்கு எப்பயுமே. அவர் ஸ்டண்ட் டைரக்டர், நான் அடிக்கடி சொல்லுவேன். இஸ் நாட் அ ஸ்டண்ட் கோரியோகிராஃபர், இஸ் அ ஸ்டண்ட் டைரக்டர். அவரும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம், அவருக்கும் என்னுடைய நன்றி. எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் நன்றி. காவ்யா, காஸ்டியூம் ஸ்டைலிஸ்ட், உங்களுக்கு தனியாக ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க போலங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துக்காக நீங்கள் நிறையா உழைச்சிருக்கீங்க. இத்தனை ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரே ஆள் ஸ்டைல் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. உங்களுடைய ஹார்ட் ஒர்க் என்னுடைய நன்றி, உங்களோட சப்போர்ட்டுக்கு என்னோட நன்றி. உங்கள் டீமுக்கும் என்னுடைய நன்றி. உங்கள் டீம் பேரும் காவியா தான் இல்லையா? அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸ்ரேயஸ், இந்த படத்துக்காக நிறையா உழைச்சிருக்கீங்க, டே நைட் உழைச்சிருக்கீங்க. நீங்கள் கொஞ்சம் வசதியாக இருந்த பையன், உங்களுக்கு இந்த மாதிரி டே நைட் தூங்காமல் வேலை செய்கிறதுலாம் ரொம்ப புதுசாக இருந்திருக்கும். பட் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இங்கே பேசுகிற ஒரு ஆர்டிஸ்ட்டும் ஸ்ரேயஸ் எங்களை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாருன்னு சொல்ல எனக்கு யாத்ராவையோ லிங்காவையோ இங்கே நின்று யாராவது சொல்லியிருந்தா என்ன ஒரு சந்தோஷம் இருந்திருக்குமோ, அந்த சந்தோஷம் உங்களை பற்றி அவங்க சொல்லும்போது எனக்கு இருந்துச்சு. உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு ரொம்ப நன்றி. நீங்கள் கொஞ்சம் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணி காம் டவுன் ஆகணும். ஸோ நீங்கள் என்னோடய அட்வைஸ், நான் மெடிடேஷன் பண்ணுறேன், நீங்களும் மெடிடேஷன் பண்ணுங்கள், அதையும் கற்றுக்கோங்க என்கிட்ட இருந்து. ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ரேயஸ். இந்த ப்ராஜெக்டை இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக, இவ்வளோ பெருசாக நீங்கள் தான் ஆகாஷ் கூட்டிகிட்டு வந்ததே நீங்கள் தான். ஸோ நீங்கள் எல்லாம் பண்ணியிருக்க முடியாது. உங்களுடைய கான்ட்ரிபியூஷனுக்கும் ரொம்ப நன்றி. இட்லி கடை, அது என்ன இட்லி கடை, அது என்ன டைட்டில்? இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ஒரு டைட்டில் வச்சுருக்கலாமே. பொதுவாக ஒரு படத்தில், ஒரு சில படங்களில் அந்த ஹீரோவோட பேரே டைட்டிலாக வைப்பாங்க, இந்த ராயன் அந்த மாதிரி. இந்த படத்தோட ஹீரோ இந்த இட்லி கடை தான், அதனால தான் அந்த டைட்டில் இட்லி கடை அப்படிங்கிற டைட்டில். சரி, ஒரு இட்லி கடையை வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு ஏன் தோணுச்சு அப்படின்னா, நான் ஸ்ரேயஸ், அப்புறம் என் கூட அஸ்வத்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணார். நாங்கள் எல்லோரும் ஒரு மீட்டிங்காக ஃபாரின் போயிருந்தோம். மீட்டிங் முடிஞ்சோன்னா அவங்க எல்லாம் அப்படியே டின்னர் வெளில போயிட்டாங்க. நான் கிளம்புறேன், ரூமுக்கு வந்துட்டேன். தனியாக என் ரூமில் இருந்தேன். எல்லாரையும் போல் நான் தனியாக இருக்கும்போது என்னோடய கம்பெனி இளையராஜா சார் பாட்டு தான். ஒரு இளையராஜா சார் பாட்டு அப்படியே ஓடிட்டு இருந்தது.
ஒரு அழகான பாட்டு. வீட்டில் போய் இந்த பாட்டெலாம் கேளுங்க, சூப்பராக இருக்கும். ஒரு சில பாடல்களுக்கு ஒரு சக்தி இருக்கும். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காலகட்டத்துக்கு நம்மளை அது கூட்டிகிட்டு போகும். குழந்தை பருவத்துக்கோ இல்லை ஸ்கூல் டைமுக்கோ காலேஜ் டைமுக்கோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஞாபகத்தை கொடுக்குற ஒரு சக்தி ஒரு சில பாடல்களுக்கு இருக்கும். இந்த பாடல் என்ன, என்னோட சின்ன வயசில், நான் சொல்கிறது ஒரு 8 வயசு 9 வயசில் என்னுடைய அம்மா சம்மர் வெக்கேஷன் ஆனால் அவங்களுடைய கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நாங்கள் அங்கே ஒரு 2-2.5 மாதம் இருப்போம். அந்த கிராமத்துக்கும் அங்கே இருக்கிற என்னோடய பாட்டி வீட்டுக்கும் இந்த பாட்டு என்னை கூட்டிகிட்டு போச்சு. அந்த கிராமத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர், ஒரு மெயின் ரோடு இருக்கும், 2 பஸ் தான் வந்து போகும், ஒரே ஒரு கடை, அது ஒரு இட்லி கடை. எனக்கு தினம் அந்த இட்லி கடையில் எப்படியாவது இட்லி சாப்பிட்ணும். என் சைல்ட்ஹுட்டில் ரொம்ப முக்கியமான கேரக்டர் இந்த இட்லி கடை. எப்படியாவது டெய்லி அங்கே இட்லி சாப்பிட்ணும். ஆனால் கையில் காசு இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே காலையில் போய் வயலில் இறங்கி பூ பறிக்க சொல்லுவாங்க. பூ பறித்து கொடுத்தோன்னா எவ்வளோ பூ பறித்து கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த கூலி. ஸோ நான், என் அக்கா 2 பேர், என் கசின்ஸ் ஒரு 4-5 பேர் எல்லாரும் காலங்காத்தால் ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு அந்த வயலுக்கு போவோம். அங்கே போய் இறங்கி பூ பறிப்போம். எவ்வளோ முடியுமோ 2-2.5 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக பறிக்கிறது. 2.5 மணி நேரம் பறித்து முடித்தா ஆளுக்கு ஒரு 2 ரூபாய் 2.5 ரூபாய் கிடைக்கும். அந்த 2 ரூபாய் 2.5 ரூபாயை எடுத்துக்கிட்டு நேராக ஒரு தோட்டத்துக்கு போவோம். அந்த தோட்டத்தில் ஒரு பம்பு செட்டில் இறங்குவோம். அங்கே ஒரு தொட்டி இருக்கும், ஏட்டையா தோட்டம்னு ஒரு தோட்டம். அந்த தொட்டிக்குள்ளே இறங்குவோம். ஆசை தீர அங்கே ஒரு ஆட்டத்தை போடுவோம். குளிச்சுட்டு அந்த துண்டை கட்டிக்கிட்டு அந்த துண்டோடு அந்த மெயின் ரோட்டில் அப்படியே தக் லைஃபாக நடந்து வருது, அப்படியே நடந்து வருவோம். நடந்து வந்து அந்த கடைக்குள்ளே போயிட்டு அந்த மர பெஞ்சில் உக்காந்துட்டு அந்த 2.5 ரூபாய்க்கு 4 இட்லி 5 இட்லி ஏதாவது வரும். உழைச்சி சாப்பிட்ட அந்த 4 இட்லி 5 இட்லியில் கிடைச்ச டேஸ்ட்டும் நிம்மதியும் சந்தோஷமும். நான் இப்போ எவ்வளவோ நிறையா பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில், ஃபேன்சியான ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட்டேன், கிடைக்கல. இந்த பாட்டு என்ன அந்த இட்லி கடை கூட்டிகிட்டு போகும். இப்போ நம்ம அந்த இட்லி கடைக்கு போனால் எப்படி இருக்கும்? அந்த இட்லி கடையை வச்சு ஏன் நம்ம ஒரு படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது அந்த கடை மட்டும் கிடையாது, அந்த கிராமத்தில் என் மனசை கவர்ந்த, என்னை பாதித்த ஒரு சில கதாபாத்திரங்கள், உண்மை கதாபாத்திரங்களும், சென்னை நாங்கள் வந்ததுக்கப்புறம் என் மனசில் ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தின ஒரு சில உண்மை கதாபாத்திரங்களையும் வச்சு கற்பனையான கதை இந்த இட்லி கடை. ஸ்டே கனெக்டட் டு யுவர் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உன் பூர்வீகத்துடன் இணைந்திரு அப்படின்னு சொல்லுவாங்க. எது நம்ம அடையாளம்? நல்லா படிக்கணும், பெரிய டிகிரி வாங்கணும், நல்ல வேலைக்கு போகணும். இது நமக்கு சொசைட்டியில் ஒரு மரியாதையும் அந்தஸ்தையும் கொடுக்கும், நம்மளுடைய வாழ்வாதாரமாக மாறும். ஆனால் நம்முடைய அடையாளம் நம்ம பூர்வீகம்தான். நம்மளுடைய அப்பா, தாத்தா, பாட்டன், முப்பாட்டன், பூட்டன், இவங்க எல்லாரும் வாழ்ந்த வாழ்க்கை வெறும் கதையாக காற்றுல அப்படியே கரைஞ்சு போயிடக்கூடாது. அடுத்தடுத்து வர தலைமுறைக்கு அது நினைவுகளாக தொடரணும். இந்த முன்னோர்களோட மூச்சு காத்தும் நம்ம மண்ணோட சாமியும் சேர்ந்தது தான் குலதெய்வம். இங்கே இருக்கிறதுல எத்தனை பேர் உங்கள் குடும்பத்தோட, உங்கள் குழந்தைங்களோட, உங்களோட பெற்றோர்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. பண்ணுறவங்களுக்கு வாழ்த்துக்கள், பண்ணாதவங்க தயவு செஞ்சு பண்ணுங்கள், தயவு செஞ்சு பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஒரு சில விஷயங்களை மறந்து போயிடக்கூடாது, ஒரு சில விஷயங்களை அப்படியே கடந்து போயிடக்கூடாது. இங்கே இருக்கிற நம்ம எல்லாருக்கும் நம்மளுடைய அப்பா அம்மா பேர் தெரியும், தாத்தா பாட்டி பேர் தெரியும். அவங்களோட அப்பா அம்மா, அவங்களோட தாத்தா பாட்டி வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒரு சிலர் தெரிஞ்சிருக்கலாம், வாய்ப்பு ரொம்ப கம்மி. நம்ம பிள்ளைங்களை நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களோட வாழ்க்கையையும் வந்த வழியையும் அவங்களுக்கு எடுத்து சொல்லி அந்த குலதெய்வத்தோட அருளோடு நம்ம பிள்ளையை வளர்க்கணும். எப்படி ஒரு பறவை கூட்டிலேருந்து இறை தேடி எந்த திசைக்கு போனாலும் திரும்பி கரெக்டாக அதே கூட்டுக்கு வருதோ, வாழ்க்கையை தேடி நம்ம எந்த திசைக்கு போனாலும் வந்த வழியையும் வாழ்ந்த வாழ்க்கையும் என்றைக்கும் மறக்கவே கூடாது. அப்படிங்கிறத சொல்கிற படம் தான் இந்த இட்லி கடை. ஏன்னா நான் இவ்வளோ தூரம் மெசேஜாக சொல்கிறாரு அப்படின்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு நான் சொல்லாமல் யார் சொல்லுவா? சொல்லுங்கள். இதை உங்களுக்கு சொல்கிற உரிமை எனக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன்.
அதனால் நான் உரிமையாக சொல்கிறேன். இந்த படப்பிடிப்பு நடக்கும்போது நான் விளையாண்ட தெருக்களில், நான் வாழ்ந்த வீட்டில், வளர்ந்த வீட்டில், நான் சாப்பிட்ட இட்லி கடையில், என்னுடைய கருப்பசாமி கோயிலில், அங்கே முன்னாடி இருக்க அந்த மாடில் நான் ஏறி விளையாண்ட அந்த மாடில், இது எல்லா இடத்துலையும் நாங்கள் படப்பிடிப்பு நடத்தினோம். எனக்கு ஒரு ஃபுல் சர்க்கிள் போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. மனசுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு படப்பிடிப்பாக இந்த படம் எனக்கு இருந்தது. திஸ் இஸ் அ வெரி பர்சனல் ஃபில்ம் ஃபார் மீ. இதில் என்னோடய பாட்டியே கூட நடிச்சிருக்காங்க ஒரு சீனில். என்னோடய அம்மாவோட அம்மா அவங்களே ஒரு சீனில் நடிச்சிருக்காங்க. நிறைய ரசிகர்கள் நான் இப்போ சந்திக்கிறேன். நம்ம ஒருத்தர் புகைப்படம் எடுத்துக்கிறோம். தொடர்ந்து இன்னும் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அப்படி நான் உங்களெல்லாம் சந்திக்கும்போது நிறைய பேர் என்கிட்ட வந்து, இப்போ நான் டாக்டராக இருக்கேன், நான் ஆர்கிடெக்டாக இருக்கேன், நான் ஐஏஎஸ் படிச்சுட்ருக்கேன், நான் ஒரு இன்ஜினியராக இருக்கேன், முக்கால்வாசி பேர் இந்த மாதிரி என்கிட்ட சொன்னீங்க. எனக்கு அவ்வளவு மனசுக்கு நெகிழ்வாக இருந்தது. ஒரு சினிமா ரசிகர்களாக இருங்க, என்னை உங்களை குடும்பத்தின ஒருத்தனா ஏற்றுக்கிட்டுங்க, என்னை படத்தில் பார்த்து ரசிக்கிறீங்க. ஆனால் ரசித்ததோடு நிறுத்திட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நல்லபடியாக பார்த்து, உங்கள் குடும்பத்தை நீங்கள் நல்லபடியாக பார்த்து, இன்றைக்கி நல்ல நிலைமையில் டாக்டரா, இன்ஜினியரா, லாயரா நீங்களாம் இருக்கீங்கன்னு நினைக்கும் போது அதை விட பெரிய கர்வம் எனக்கு வேறு எதுவுமே கிடையாது. அதுதான் முக்கியம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சினிமாவில் என்ன ரசித்தா போதும், அதுக்கு மேலே குடும்பங்களை பார்த்துக்கோங்க, உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. இட்லி கடை நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் குடும்பங்களோட நிச்சயமாக பார்க்க வேண்டிய படமாக இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் என்னுடைய டீமுக்கும், டைரக்ஷன் டீமுக்கும், என்னுடைய கோ ஆக்டர்ஸ் டீமுக்கும் என்னுடைய நன்றி. உங்கள் சப்போர்ட் எதுவும் இல்லாமல் இதெல்லாம் பண்ணியிருக்கவே முடியாது என்னால். தேங்க்யூ ஸோ மச். சார், ஃபர்ஸ்ட் ஒரு பர்சனல் கொஸ்டின் சார். உங்கள் கழுத்தில் எத்தனையோ மாலைகள் விழுந்திருக்கு, எத்தனையோ பாராட்டுக்களை அந்த மாலை தாங்கியிருக்கு. ஆனால் எப்போவுமே நீங்கள் கழுத்தில் இந்த ஒரு கருங்காலி மாலை போட்டிருக்கீங்களே சார், அது நீங்கள் போட்டதுல வந்து நிறைய ஃபேன்ஸ் எடுத்து போட்டுக்கிறாங்க. ஸோ அது ஏன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? அதில் என்ன ஒரு சிறப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது என்ன மாலைன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது, நிஜமாக தெரியாது. ஒரு வாட்டி எங்கள் பாட்டிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அவங்கள பார்க்கறதுக்காக நான் ஊருக்கு போனேன். அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் பாட்டி என்னோட தாத்தா ஃபோட்டோவில் இந்த மாலை இருந்தது. என் பாட்டிக்கிட்ட கேட்டேன், நீ இதை வாங்கி போட்டிருக்கியா இல்லை இது தாத்தாவோட மாலையான்னு கேட்டேன். உங்கள் தாத்தா கிட்டத்தட்ட 30-40 வருஷம் ஜபம் பண்ண மாலைடா, அவர் இறந்த உடனே அவர் உடல்லேருந்து எடுத்து அவர் ஃபோட்டோவுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை நான் எடுத்துக்கலாமா, நீ அதை எனக்கு தருவியான்னு நான் கேட்டேன். எங்கள் பாட்டி எந்திரிச்சு போய் அந்த ஃபோட்டோ கிட்ட பேசினாங்க. மாமா பார்த்தீங்களா அவன் கேட்குறான் அப்படின்னு. அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தது அது பார்க்கவே. உங்களுக்கு எத்தனை பேர பசங்க இருக்காங்க, ஆனால் இவன் தான் வந்து இந்த மாலை வேணும்னு கேட்குறான் அப்படின்னு சொல்லி அந்த மாலையை எடுத்து அவங்க மந்திரிச்சு எனக்கு விபூதி வச்சு கழுத்தில் போட்டு விட்டாங்க. அப்போயிலேருந்து என்னுடைய முன்னோர்களும் அவங்களுடைய ஆசீர்வாதமும் என் கூடயே இருக்கிற மாதிரியும், என்னை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீலிங். அதனால இதை நான் போட்டிருக்கேன். நிறைய பேர் ஒன்று சொல்கிறாங்க, இது போட்டால் அதாகும் இதாகும்னு. எங்கள் தாத்தா மாலை ஒன்றும் வருது. சத்தியமா இதுக்கு இப்படி ஒரு கதை இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் வித் அஸ். நீங்கள் இந்த மாலையை போட்டதுக்கப்புறம் ஒரு 300 ரூபா ரேட் ஏற்றிட்டாங்க சார் ஆன்லைனில். அவ்வளோ ஃபேமஸாக போயிட்டுருக்கு சார். இப்போது நிறைய விஷயங்கள் படத்தில் நாங்கள் உங்களை பார்க்குறோம், ரசிக்கிறோம். இப்போ நிறைய பேர் சொல்கிறப்போ ஓஜி அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. எப்படி உங்கள் ஆக்டிங்க்கு நாங்கள் மிகப்பெரிய ஃபேனோ, உங்களோட ஃபங்க்குக்கும் சில டைம் நாங்கள் பயங்கரமாக ரசிப்போம். ஓஜி ஃபங்க் பாருங்க சார், உங்களோட ஃபங்க் ஸ்டைலுக்கு, இந்த ஓஜி ஃபங்க்குக்கு தனுஷ் சார் என்ன சொல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா சார்? இல்லை, நம்ம கொஞ்சம் சுமார் மூஞ்சி தான், நம்ம முகத்துக்கு ஒரு சார் உண்மைதான். இதெல்லாம் நம்ப முடியாது. ஏத்துக்க அங்க பாருங்க, எல்லோ சட்டை ஏத்துக்க முடியாதுங்கிறாரு. ஒரு சில ஹேர் ஸ்டைல் தான் சூட் ஆகும், அதனால அப்போ வச்சுக்கிட்டது. பசங்க ஆசைப்பட்ட திருப்பி வைக்க வேண்டியதுதான். சார், நீங்க ஃபர்ஸ்ட் எப்போ அது வச்சீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பொல்லாதவன் தான் நினைக்கிறேன் முதல் படம். இஃப் ஐம் நாட் ராங், தெரியல. பொல்லாதவன் தான் நினைக்கிறேன், இல்லையா? இல்ல நான் கேட்குறேன் சினிமாக்கு வர்றதுக்கு முன்னாடி. இல்ல ஓகே. தனுஷ் சார்னு சொன்ன உடனே எங்களுக்கு உங்களோட டான்ஸ் ஞாபகம் வரும், உங்களோட லிரிக்ஸ் ஞாபகம் வரும், நீங்கள் பாடுற அந்த குரல் ஞாபகம் வரும். இது எல்லாத்த விட உங்களுடைய அசுரத்தனமான அந்த ஒரு நடிப்பு வந்து எங்களுக்கு ஞாபகம் வரும். பட் தனுஷ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டக்குன்னு ஃபஸ்ட்டு என்ன சார் ஞாபகம் வரும்?
என்னை பொறுத்தவரை அப்படி கேட்டிங்கன்னா ஒரு நல்ல தகப்பன்கிற ஞாபகம் வரும். எத்தனையோ விஷயங்களை என்னை பற்றி நான் பெருமையாக சொல்லிக்க மாட்டேன். இந்த ஒரு விஷயத்தில் நான் நெஞ்சு நிமித்தி பெருமைப்படுறேன், நான் ஒரு நல்ல தகப்பன் அப்படி. கண்டிப்பா உங்களுடைய ரசிகர்கள் பொதுவாக உங்களை பற்றி பொது வெளியில் பேசும்போது கூட ஒரு தகப்பனா அவர் வந்து பயங்கரம் இல்லை, பெஸ்ட் இல்லை, நிறைய பேர் சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம். அண்ட் அது நீங்கள் மனசில் நினைக்கிறது நீங்கள் உங்கள் செயலில் காட்டுறது எல்லாருக்கும் போய் சேருது. அண்ட் ஐ ஹாவ் டு மென்ஷன் யூ ஹாவ் டு பிளெஸ்ட் கிட்ஸ். ஸோ அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் கொடுத்துக்கிறோம். அவர் வச்சிருக்காரு பாருங்க ஃபங்கு, அழகாக இருக்கீங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த ஃபங்க் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ இன்றைக்கி இருக்கிற இந்த இதெல்லாம் எடுத்து உங்களோட இந்த க்ளோஸ்அப் எல்லாம் எடுத்து சோனியா பாட்டு போட்டு ஃபுல்லாக அதில் தான் ரீல்ஸ். என்ன இல்லைங்க, நம்மளை வீடியோ எடுக்கவே இல்லை. ஐயோ எடுங்க ரெடி ஆகிட்டார் சார். எடுங்க நல்ல நீங்கள் எடுங்க. நெக்ஸ்ட் சார், உங்கள் வாழ்க்கையை ஒரு பயோபிக்காக எடுத்தா அந்த படத்துக்கு என்ன டைட்டில் சார் வைக்கலாம்? ஏப்பா என் பயோபிக்கும் வடச்சென்னை 2 தானா? இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்குது, இன்னும் நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது. எனக்கு நிறைய 42 வயசு, இன்னும் எனக்கு எதுவுமே நான் பெருசாக பண்ணிடாத மாதிரி உள்ள ஒரு ஃபயர் இருக்குது. ஸோ பயோபிக் பற்றி பேச வேண்டிய நேரம் இது இல்லை. ஏதாவது பெருசாக சாதிச்சா அப்போ பேசலாம். சரி சார், நீங்கள் எத்தனையோ எதிர்பாராத சாதனைகளை வந்து நீங்கள் வந்து செயல்படுத்தியிருக்கீங்க, அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. பட் எங்களுக்கு வந்து ஒரு ஆசை இருக்குது, என்றைக்காவது எங்களுடைய ஒரு தமிழ் படத்துக்கு இல்லைன்னா ஒரு தமிழ் நாயகனுக்கு, தமிழ் பேசக்கூடிய ஒரு நாயகனுக்கு ஆஸ்கர் விருது நீங்கள் வாங்கி தந்துடுவீங்களா எங்களுக்கு? அந்த ஆசை உங்களுக்கு இருக்கா? இப்படி தான் சார் நேஷ்னல் அவார்டுன்னு சொன்னபோது இதே மாதிரி தான் சொன்னீங்க, ஆனால் வாங்கிட்டீங்க. ஹாலிவுட் படம்னு சொல்லும்போது இதே தான் சொன்னீங்க. பாருங்கள், என்ன எழுதியிருக்கோ நடக்கும். இப்போதைக்கு எனக்கு ஒரே ஆசை தான், இட்லி கடை நல்லபடியாக அவங்கள போய் சேரணும், அவ்வளோதான். பட் அந்த ஆசையோடு சேர்ந்து நாங்கள்லாம் இந்த ஆஸ்கர் ஆசையும் கொஞ்சம் அப்படியே மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறோம். தமிழரசு மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கவா? ஓகே, அலோவ் பண்ணியிருக்காரு. ஏகப்பட்ட மேனிஃபெஸ்டேஷன் போது நெக்ஸ்ட்டு ஒரு இமேஜ் ஒன்று பார்க்க போகிறோம் சார். சார் 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 இங்கே திரும்புங்க சார். இது பார்த்ததுல இருந்து ஃபுல்லாக ட்ரெண்டிங் போய் இது பண்ணும்போது என்ன சார் யோசிச்சுட்டு இருந்தீங்க? என்ன சார் யோசிச்சிங்க? ப்ளீஸ் சொல்லுங்க சார். என்ன இவ்வளோ வெக்கப்படுறீங்க சார்? இல்லை வெக்கப்படலை. ஒரு ஆக்சுவலாக நிறைய ஆக்டர்ஸ் கிட்ட இருக்கும், அருண் விஜய் கூட ஒத்துக்குவார் நான் சொல்கிறது. சம்டைம்ஸ் என்ன ஆகுன்னா, யாராவது நம்ம கூட பேசிகிட்டே இருப்பாங்க, இல்லை இன்ஸ்பைரிங்காக ஒரு மியூசிக் கேட்போம், இல்லை ஏதாவது ஒரு பாட்டு கேட்போம். அப்படி கேட்கும்போது ஆக்டர்ஸ்குள்ளே ஒரு விஷயம் இருக்கும், நம்ம அதை பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்க ஆரம்பிப்போம் நமக்கே தெரியாமல். சத்யராஜ் சார், பார்த்திபன் சார், உங்கள் ஆராய்ச்சிக்கன் சார், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நமக்கே தெரியாது. சடனாக நம்ம கான்ஷியஸாக அதை பண்ண மாட்டோம், நமக்கே தெரியாமல் ஆகிடும். அன்றைக்கி கொஞ்சம் குழந்தைகள் வந்து அந்த ராயன் சாங் ரொம்ப அழகாக பாடிட்டு இருந்தாங்க. நான் ஒரு செகண்ட் நம்ம எங்கே இருக்கோம், என்ன பண்ணுறோம் அதெல்லாம் மறந்துட்டு நான் கொஞ்சம் அந்த ராயன் கேரக்டர் பண்ண ஹோம்ஒர்க் அந்த மாதிரி கொஞ்சம் எனக்கே தெரியாமல் கொஞ்சம் அந்த காட் கேரிட் அவே. யூஸ்வலாக இது என் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கு தெரியும், என்னடா இவன் பைத்தியமாய் நம்ம ஒன்று பேசுகிறோம், ஏதோ தனியாக ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான்னு அவங்க நினைப்பாங்க. வெளியே காட்டிக்க மாட்டோம், அவாய்ட் பண்ணிவிடுவோம். இது நம்மளை மீறி என்னோட கண்ட்ரோல் இல்லாமல் வந்தது. அது கொஞ்சம் எம்பாரசிங்காக தான் இருக்குது. இல்லை சார், அழகாக தான் இருந்தது. இப்போ ஒவ்வொரு வார்த்தைகள் சொல்கிறோம், உங்களுக்கு டக்குன்னு என்ன தோணுதோ அதை நீங்கள் சொல்லிடுங்க. கடவுள், இங்கே. காதல், காதல் எங்கே? சாரி சார். நட்பு, நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப். ஆசீர்வாதம். துரோகம். பழகிடுச்சு. ஹேட்டர்ஸ், ஹேட்டர்ஸ், ஹேட்டர்ஸ். ஹேட்டர்ஸ்னு ஒரு கான்செப்டே இல்லைங்க ஆக்சுவலாக. அது வந்து அப்படி யாருமே கிடையாது. எல்லாரும் எல்லா படமும் பார்ப்பாங்க. யார் ஹேட்டர்ஸ்னால் யார் சொல்லுங்க பார்க்கலாம்? அப்படி யாருமே இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப் அவங்களுடைய சர்வைவலுக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ ஒரு 30 பேர் ஒரு 300 ஐடியா வச்சுட்டு பரப்புறது தான் ஹேட்டுங்கிறது. அதனால ஒன்றுமே இல்லை. அந்த 30 பேரை போய் படம் பார்ப்பாங்க, அவங்களே படம் நல்லா இருக்குன்னு அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டியே வேற. நம்ம பசங்க களத்தில் இறங்கி களை கட்டுவாங்க. கிரவுண்ட் ரியாலிட்டியே வேற.
நம்ம எப்பயும் சொல்கிறது தாம்மா, நமக்கு அன்பு தராங்களா, நமக்கு வெறுப்பு தராங்களா, அன்புவின் எழுச்சி தான் எல்லாமே.